கிறிஸ்தேசுக்குள் பிரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் பரிசுத்தவான்களே, அநேக நாட்களுக்கு அப்புறம் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடிக்கும் மற்றும் நேரடியாக உங்களை சந்திப்பதற்கும் இரக்கத்தை பாராட்டின பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அது மாத்திரமே கிடையாது, பெங்களூரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுடைய அன்பையும் மற்றும் விசேஷமாக மத்திக்கரை எக்லிஷாவின் சகோதரர்களுடைய அன்பையும் முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, இன்றைக்கி கூட நம்ம பாடத்துடைய தலைப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தான் நம்முடைய பாடத்துடைய தலைப்பு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவ அறிவதே நித்திய ஜீவன் என்ற இந்த ஒரு வசனம் தான். இந்த ஒரு வசனத்தின் கீழே நம்ம பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்ற ஒரு வசனம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான வசனம் இல்லைங்களா சகோதரர்களே? இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை கோடி மனிதர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு தெய்வ திட்டத்தை தேவன் ஏற்படுத்தி இந்த மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக தன் மகனாக இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொருளாய் கொடுத்து இம்மட்டமாய் எல்லா மனிதருக்குமே நன்மை செய்யக்கூடிய அந்த ஒரே பரலோகத்தின் தேவன் யார் என்பதையும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் புரிந்து கொள்வதற்கான இந்த ஒரு மனக்கண்களை தேவன் நமக்கு திறந்ததுனால தான் நாம் இந்த கடைசி காலத்தில் அப்பா பிதா என்று அந்த கூப்பிடக்கூடிய புத்திர சிவகாரத்தில் வந்திருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 240 கோடி கிறிஸ்துவ உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறான். ஏறக்குறைய அத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் தேவனுடைய தெய்வீக திட்டமோ அல்ல தேவனுடைய வசனமோ தேவன் உண்மையான படைத்தவர் யார் என்பதையோ இது வரைக்குமே அவங்களுக்கு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. அதாவது முழு கிறிஸ்தவ சபைகளை பார்க்கும்போது ட்ரினிட்டி என்ற கொள்கையில் அவங்க தேவனால் போதிக்கப்படாத ஒரு தவறான தப்பறையை அவங்க புரிஞ்சு அவங்க என்ன செய்திருக்காங்க, அதுதான் உண்மை என்பதே உலகத்தில் முழுக்க வாழ்ந்துட்டுருக்காங்க நாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பரிசுத்தமான சகோதர சகோதரிகளை, இந்த உலகத்தில் இந்த கடைசி காலத்தில் தேவனையும் தேவ திட்டத்தையும் தெரிந்து கொண்டது உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ஒரு காரணம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது எத்தனையோ கோடி பேர் மனிதர் உலகத்தில் பிறந்து வாழ்கிறாங்க, ஆனால் யாருக்குமே அந்த உண்மையான தேவன் யார் என்பதை தெரியாதே வாழ்ந்துடுறாங்க. அதனால் இந்த ஒரு பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, அந்த உண்மையான தேவனையும் மற்றும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தில் இந்த பூமியில் இந்த காலத்தில் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாகியத்தை கொடுத்ததுனால இது எப்படி நமக்கு இந்த ஒரு அறிவு கிடைச்சதுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராத்திரியில் அவர் ஜெபம் செய்யும்போது குறிப்பாக அவர் அந்த வார்த்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த சூழல், இந்த கடைசி அவர் செய்த ஜெபத்தில் அந்த சூழல் என்ன பார்த்திங்கன்னா, அந்த நேரம் என்ன நேரம் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கக்கூடிய கடைசி ராத்திரி, த லாஸ்ட் டே அவருடைய லைஃப்லன்னு பார்க்குறோம். அப்பேற்பட்ட அந்த கடைசி ராத்திரியில் கர்த்தர் இயேசு பிதா கிட்ட அவருடைய உணர்வுபூர்வமான ஜெபம் சொல்லலாம். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் என்பது ஒரு உயர்ந்த ஜெபம் என்பது நாம் பார்க்கிறோம். அது சபைக்காகவே ஏறெடுத்த ஜெபம். அதில் கர்த்தர் இயேசுடைய சிந்தை எப்பேற்பட்ட சிந்தையாக இருந்திருக்குன்றதும் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லும்போது தானே சார் பார்த்திங்கன்னா 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் என்ற வார்த்தை. ஏன் அந்த இடத்துல அவ்வளோ குறிப்பாக சொல்கிறார் மெய்தேவன் சொல்லும்போது? மற்ற எல்லாருமே பொய் தேவன் என்றது நல்லா தெரியும். இந்த மெய் தேவன் ட்ரூ காடுன்னு சொல்லும்போது அந்த ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்வது மாத்திரமே ஜீவனுக்கான வழின்னு சொல்லி அவர் தெளிவாக அந்த இடத்துல பதிவு செய்கிறார் சொல்கிறீங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நித்திய ஜீவன் என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி தான் 66 புத்தகம் எழுதப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, இந்த 66 புத்தகம் ஒருவேளை யாருக்காக எழுதப்பட்டிருக்கு இப்போன்னு பார்க்கும்போது அவருடைய திரைசுபையாகி அவருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே தான் இந்த 66 புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக வேறு யாருக்குமே இது இந்த ரகசியம் புரிந்து கொள்ள முடியாது இப்போ. ஏன்னா அவங்க 2 பேரை புரிந்து கொள்வதற்கான முயற்சி, யாராவது சொந்த முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால இதை புரிந்து கொள்ள முடியாத ரகசியம் தான். ஏன்னு பார்க்கும்போது இது யார் மாற்றத்தை வெளிப்படுத்த முடியும்னு பார்க்கும்போது சொல்ல அந்த தேவனையும் இயேசு கிறிஸ்துவும் யார் மாற்றத்தை வெளிப்படுத்த முடியும்னு பார்க்கும்போது, என் பிதா ஒருவரை இழுத்துக்கொள்ளாவிட்டா என்னிடத்தில் யார் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தேவன் ஒருவரை இழுத்துக்கொள்ளாவிட்டால் நம்ம இந்த இடத்துல வந்திருக்க முடியாது. அப்படின்னா நம்ம பிதாவாகிய தேவன் நம்மளை இழுத்து கொண்டிருக்காரு நாம் பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் இயேசு ஒரு இடத்துல வசனம் பேசுகிறாரு, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டதுனால தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த 2 வசனத்தை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 11 verses 27 அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும்
குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். சகோதர சகோதரிகளே, பிதாவை தவிர குமாரனை குறித்து வேறு யாருக்குமே தெரியாது. அதாவது குமாரனை பற்றி யாருக்கு தான் தெரியும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதேபோல் பிதாவாகிய தேவன் யாருன்னு சொல்லும்போது கர்த்தர் இயேசுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க 2 பேரை பற்றி நம்ம இந்த உலகத்தில் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் அவங்க 2 பேர் சிந்திச்சதுனால தான் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் மற்றும் எந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்ற அந்த ரகசியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மாற்றதான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது பிதாவை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை, அவர் ஒரே பிறன குமாரன் தான் நமக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட பிதாவாகிய தேவனை ஒருவேளை இந்த பாடத்துக்குள்ள நம்ம நுழையும் போது சொல்லிங்களே, அப்பேற்பட்ட பிதாவாகிய தேவனை யார் மாற்றம் தெளிவாக அறிந்திருக்கக்கூடியன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் மாற்றம் தான் அவரை சரியான விதத்தில் அறிந்திருந்தார் நான் பார்க்குறோம். ஒரே ஒருத்தர் மாற்றமே அவரை சரியான விதத்தில் அறிந்து அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன விதத்தில் எதிர்பார்க்குறாரு, அவர் எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி அவர் பார்க்குறாருன்னு சொல்லும்போது ஒரே ஒரு படைப்பு மாற்றமே அவரை சரியான விதத்தில் அறிந்திருந்தான்னு பார்க்குறோம். அவர் யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள முதல் யார் வந்திருப்பான்னு பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த இந்த யூனிவர்ஸில் பார்க்கும்போது அவர் தான் முதல் தேவனை அறிஞ்சிருக்காருன்னு பார்க்குறோம். அப்படி அறிந்து கொண்டு அவர் எந்த காலத்தில் எந்த இடத்துல எந்த திட்டத்தை நிறைவேற்றார் என்பதையும் தெளிவாக புரிஞ்சவராக இந்த பூமியில் அவர் வாழும்போது அவர் கடைசி ஜபத்தில் ஏன் இந்த பதிவை செய்திருக்காருன்னு பார்க்கும்போது அவருக்கு தெரியும் காலப்போக்கில் ட்ரினிட்டி கொள்கை வரும்னு அவருக்கு தெரியும். அப்படி வரும்போது இன்னொருத்தர் கொண்டு வருவாங்க. அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையே அறிவது நித்தியம்னு சொல்லும்போது ஆவியானவர் ஒருத்தர் அங்கே இருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே அவர் அந்த இடத்துல பதிவு செய்திருக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒன்றான மெய்தேவன் அதுக்கப்புறம் அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்து இவங்க 2 பேரை பற்றி மாற்ற சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு இந்த ஆழமான உண்மை புரிஞ்சிருந்தாருன்னு சொல்லும்போது சொல்ல முதல் பாகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை ஒருவர் அறிந்தார் அல்லது உண்மையாகவே தேவனை அறிந்து கொண்ட ஒரு நபர் எப்படிப்பட்டவராக அவர் வாழ முடியும், அவர் எந்த விதத்தில் தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் தொடர்ந்து அவர் பயணம் செய்ய முடியும்னு பார்க்கும்போது அதற்கு கிரேட்டஸ்ட் ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். அவர் தான் இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கான்னு சொல்லும்போது ஒருவர் தேவனை அறிந்தால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருப்பார் என்பதுக்கு ஒரு மனுக்குலத்துக்கும் அல்லது சபை வகுப்பாருக்கும் விசுவாச வீரர்களுக்கும் அல்லது முழு எல்லா படைப்புகளுக்குமே யார் தான் முன்மாதிரின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு எப்படி தேவனை அறிந்திருந்தார்னு பார்க்கும்போது சொல்லிக்கலே அந்த 3 வருஷம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவனை அறிந்தார் என்பதை அவர் வாழ்க்கையில் வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்கான்னு பார்க்கும்போது சொல்லிக்கலே தெய்வத்துவத்தின் எல்லா விதமான குணாதிசயங்கள் எங்கே அடங்கியிருக்குன்னு பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ளே தான் அது மறைந்திருக்கு. அதாவது காண முடியாத தேவனுடைய சர்வ குணங்கள் கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், வசனத்தை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை தேவனை அறிகிற அறிவு என்பது என்னது என்பதை அவர் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அல்லது அவர் வார்த்தையை சொல்லி காமிச்சிருக்கிறார். கடைசி வரைக்குமே அவர் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து காமிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது அதாவது தேவனை அறிகிற அறிவினால் முதல் என்ன வெளிப்படுகிறதுன்னு பார்க்கும்போது சொல்லிக்கலே 7ஆம் தூதன் இந்த வசனத்துக்கு எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிப்படக்கூடிய 3 முக்கியமான குணாதிசயங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா நேர்மை. முக்கியமான குணாதிசயம் பார்த்தீங்கன்னா நேர்மை என்பதை கர்த்தர் இயேசு இந்த 33 வருஷத்தில் அவர் பூமியில் வரும்போது எல்லா காலத்திலும் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. பர்டிகுலர் அந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையோடு அவர் வாழ்ந்திருக்கார் சரஸ்வரியில். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த இன்னொரு முக்கியமான குணாதிசயம் பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை, அதாவது ஃபெய்த்ஃபுல்னஸ். அதாவது அந்த இடத்துல அவர் உண்மை உள்ளவராகவே வாழ்ந்திருக்கார் நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே எந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருந்தார் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த வார்த்தைகள் தேவன் அவருக்கு கீழ்ப்படிய சொல்லியிருந்தாலும் 100% கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அதாவது ஒபீடியன்ஸ் சொல்லும்போது யார் தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நேர்மை வெளிப்படும், உண்மைத்தன்மை வெளிப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிதல் வெளிப்படும். இந்த 3 குணாதிசயம் கர்த்தர் இயேசு வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தினார் பார்க்குறோம். தேவன் அவருக்கு இந்த முதலாவது வருகையில் அவர் அர்ப்பணிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 1260 நாள் மாற்றம்தான். எத்தனை நாட்களுங்களா? 1260 நாட்கள். ஜஸ்ட் 1260 டேஸ் மாத்திரமே தேவன் அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் இந்த பாதையில் பயணிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலப்பகுதி. அதுக்குள்ளே அவர் என்னெல்லாம் செய்யணும் பார்க்கும்போது முதலாவது வருகையில் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வெளிச்சங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனங்கள் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பலிகளையும் பார்த்தீங்கன்னா அவர் முற்றிலும் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தார்.
அடுத்து பார்க்கும்போது 4000 வருடமாக சாத்தானும் சாத்தான் தூதர்களும் முழு மனுக்குலத்தை உண்மையான தேவன் யார் என்று தெரியாதபடிக்கு எல்லாருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற இந்த பூமியில் உண்மையான பரலோகத்தின் தேவனை அவர் அன்புள்ள பிதாவாகிய தேவன் சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடிய வேலையை அவர் தான் அங்கே செய்ய வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கிறோம். அதாவது இந்த 3 வருஷத்தில் அவரை குறித்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவர் நிறைவேற்றும் போது ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்காரு பார்த்தீங்கன்னா சோரஸ்வரிகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமை பெற்று தேவனுடைய ஆவியை பெற்று அவர் வாழும்போது அந்தந்தன்னைக்கு என்னெல்லாம் தேவ திட்டம் அவருக்குள்ளே இருந்துச்சோ அதை தெளிவாக நிறைவேற்றி முடிச்சதுனால தான் இந்த 2 வார்த்தை அவர் பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்த முதல் நாளில் பிதாவே உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது தேவனை அறிந்தவராக ஒருத்தர் அவர் வாழும்போது முதல் எந்த இடத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் பார்க்கும்போது இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்ற அந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் சொல்லக்கூடிய வாசனம், சங்கீதம் 48 சொல்லக்கூடிய வசனத்தை அப்படியே தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இதோ உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின்படியே ஞானஸ்தானம் எடுத்த அந்த நாள் அவர் எந்த வார்த்தை பயன்படுத்தினாரோ 1260 நாள் முடிய போது அவர் முடியுது கடைசியாக சிலுவையில் மறிக்கும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் இல்லைங்களா, இட் இஸ் ஃபினிஷ்ட். அதாங்களா எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர் வெற்றி கொண்டவராக தேவனை அறிமுகப்படுத்தினவராக தேவனுடைய மகனாக வாழ்ந்து முடித்தவராக இந்த 33 வருஷத்தில் ஸ்பெஷலாக அந்த 3 வருஷத்தில் நான் உம் சித்தம் செய்து முடித்து விட்டேன் என்ற ஒரு வாழ்க்கை வந்திருக்கிறார். அதனால தான் சகோதரர்களே இந்த தேவனை அறிந்த அறிவுக்குள்ளே யார் தான் வந்தாங்கன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனை அறிந்தவர்களுக்குள்ள முதல் கர்த்தர் இயேசு வந்ததுனால அவருடைய வாழ்க்கையை சற்று நேரம் நம்ம கவனித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர் அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையில் வாழ்ந்திருக்காருன்னு தெரியும்போது தான் உண்மையாகவே இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த அறிவுக்குள்ளே யார் மாற்றதா வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பதில் பேசுகிற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்பல் ஏஜில் தேவனுடைய பிள்ளைகளாகி அவருடைய சபை வகுப்பார் மாத்திரமே இப்பொழுது அவரையும் அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துக்குள்ள அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு. அதாவது இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் தான் இப்பொழுது இந்த மனுக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள வந்திருக்கிறோம். மீது யாருக்குமே வேதம் படித்தாலும் கண்டிப்பாக புரியாது, அல்லது எவ்வளோ உலக பைபிள் ஸ்காலர்ஸ் எடுத்து வேதத்தை வாசித்தாலும் எந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எந்த நடந்துட்டு இருக்கின்ற எந்த தெளிவும் புரிஞ்சு கொள்ளாதபடிக்கு எல்லாருடைய மனுக்கண்களுக்கு ஊடகப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய கொள்கை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நோக்கம் இயேசு கிறிஸ்துடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் அவர் என்னெல்லாம் முயற்சி பண்ணாருன்னு பார்க்கும்போது நீங்கள் முதல் நோக்கம் பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்தவராக இருந்தவர் அவர் மாற்றம்தான். தேவனை அறிந்து ஒருவேளை சரியான விதத்தில் அவருக்கு பிடிச்ச அந்த வாழ்க்கை யாராவது வாழ்ந்தாங்கன்னா தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியும் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அதாவது அந்த அறிகிற அறிவு எங்கே கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட முதல் குணாதிசயம் பார்க்கும்போது மனத்தாழ்மை. அதாவது எவ்வளோ அருமையான ஒரு பகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எத்தனையோ ஆராய்ச்சி இருக்குது, எத்தனையோ அதிகமான உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ஆராய்ச்சியுடைய முடிவு பார்த்திங்கன்னா மேன்மை, பாராட்டுதல், பெருமை, இதுதான் உச்சக்கட்ட அளவுக்கு எல்லாருமே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்துல அவங்க வந்து தங்களை தக்க வைக்கிறதுக்காக அதை முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே பிதாவாகிய அறிந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு என்ன முதல் வெளிப்படும் பார்க்கும்போது மனத்தாழ்மை என்பது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பார்க்குறோம். கிரைஸ்ட் இந்த 33 வருஷத்தில் அது 3 வருஷத்தில் பார்க்கும்போது மனத்தாழ்மையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்திருக்காரு பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு இல்லைங்களா, நான் உங்கள் நடுவிலை பணிவிடக்காரராக மாற்றதாக இருக்கிறேன். அதாவது அந்த கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அறிவு என்ன பண்ணியிருக்குது தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே அவர் இருந்ததுனால தான் அவர் ஒரு பணிவிடைக்காரராகவே இந்த பூமியில் அவர் செயல்பட்டிருக்கார் சரஸ்வரிகள். அப்படி 33 வருஷம் அவர் அந்த வாழ்க்கையை வாழும்போது அவர் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னா எந்த இடத்துலையும் தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக என்னெல்லாம் அவரை எதிர்த்து வந்திருக்குதோ எதற்கும் இடம் கொடுக்காத இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். சாத்தான் வந்து உன்னுடைய வல்லமை அதிகமாக இங்கே இருக்கும்போது இந்த கல்களை அப்போ மாற்றி நீ சாப்பிடுன்னு சொல்லும் போது உடனடியாக அந்த இடத்துக்கு அவர் அந்த வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கலன்னு பார்க்குறோம். அதே போல் உடன் பிறந்த சகோதரர்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய உயர்ந்த மனிதராக ஆக வேணுமென்னா என்ன பண்ணுங்க பப்ளிக் நீங்கள் வாங்க சொல்லும்போது அந்த இடத்துல உடன் சகோதரங்க சொன்ன ஆலோசனை உள்ள வாங்கலான்னு பார்க்குறோம். கூட நெருங்கிய ஒரு சீடனாகிய சீமன் பேதுரு நான் இப்பொழுது எருசலேம் கடந்து போக போகிறேன், 3 நாள் நான் வந்து கண்டிப்பாக எல்லாரால் பகைக்கப்பட்டு நான் மறிச்சிருவேன், 3ஆவது நாள் தேவன் என்னை எழுப்புவார்னு சொல்கிற அந்த வார்த்தை அவர் அதுக்கப்புறம் அவருடைய தீர்க்கதரிசனத்தை அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவரே இது உங்களை நேரிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவரை கடிந்து கொள்ளும்போது அது ஆக்சுவலி அவர் மேலே இருந்த அன்பு கிடையாது, அது ஒரு அன்பு தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு தான். ஆனால் அந்த அன்பை என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்த்தது என்ன இவர் மெஸ்ஸையா ஆகிடுவார், நம்ம ராஜாக்கள் ஆகிடுவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இறந்து போவார்னு சொல்லும்போது உடனடியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கடிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு.
அப்போ அந்த இடத்துல ஒரு அருமையான சஜஷன் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இது சாத்தானுடைய ஆலோசனை கண்டுபிடிச்சார். அதாவது எந்த இடத்துலையும் தன்னுடைய தேவனுடைய திட்டத்தின் வெளிப்பாடுகளையும் மற்ற தேவ சத்தியத்தை தான் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும்போது தேவன் அறிகிற அறிவினுடைய அந்த வெளிச்சத்திலிருந்து அவரை யாருமே எங்கே திசை திருப்ப முடியாது இருந்துச்சு நம்ம பார்க்குறோம் சரஸ்வரன். அதே மாதிரி தான் நீங்கள் பார்க்கும்போது ஜனங்க 5,000 பேர்களுக்கும் மற்றும் எவ்வளோ ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யும்போது அநேக அற்புதத்தை அவர் செய்து முடிச்சதுக்கப்புறம் இவர் ராஜாவாக மாக்கலாம் சொல்ல பண்ணுறாங்க. சில பேர் அவர் எப்படியாவது அரசனாக மாற்றணும்னு சொல்லி பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. உடனடியாக அந்த இடத்துல அவர் எஸ்கேப் ஆகிறார். ஏன் அப்படின்னா அவர் தேவனை சரியான விதத்தில் அறிஞ்சவராக இருக்கிறதுனால மனிதனாக வரக்கூடிய எந்த கணத்தையும் எந்த பாராட்டத்திலும் அவர் எடுத்துக்கிறதுக்கு விரும்பலன்னு பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்போது நான் மனிதரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிறார் சரஸ்வரி. அப்போது அவருக்கு நல்லாவே தெரியும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள இவர் ஒருத்தர் தான் இருக்கிறதுனால இவர் சரியான விதத்தில் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் நிறைவேற்றும் போது எந்த இடத்துலையும் பாராட்டியும் விரும்பலை, எந்த இடத்துலையும் மனிதனுடைய அந்த உயர்ந்த இடத்தையும் அவர் விரும்பலை, எங்கேயும் திசை திருப்பும் போது எந்த இடத்துலையும் அவர் சிந்தை திசை திருப்பலை பார்க்கலாம். அப்படிப்பட்ட அவருக்கு பார்க்கும்போது சகோதரர்களே சுற்றிலும் நடக்கிற அனைத்து சம்பவங்களும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. கர்த்தர் இயேசு வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையில் அவர் 3 வருஷம் கவனிக்கும் போது எத்தனை விதமான சோதனைகள் அவரை தேடி வந்தாலும் எத்தனை விதமான சோதனை அவர் சந்தித்தாலும் எதற்குமே அவர் பயப்படாத வாழ்ந்தவராக கர்த்தரை சொல்லிப்பட்டிருக்கார் பார்க்குறோம். அதனால தான் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, என்ன தீர்க்கதரிசனம் இப்போ நிறைவேற வேண்டியதாக இருக்கின்ற தெளிவாக அவர் இருந்ததுனால தான் எதற்கும் எந்த சூழலுக்கும் அவர் பயப்படலன்னு பார்க்குறோம். அந்த ராத்திரியில் சீடர்களை அவர் பிடிச்சி கடைசியாக இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒருவேளை அவரை பிலாத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒருவேளை அவர் பிரதான ஆசிரியர் முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கான முயற்சிகளாக ஏற்படுத்தும் போது அந்த சம்பவங்களை பார்த்தியா அவர் பயப்படலன்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே தெரியும் தேவன் இந்த காலத்தில் இது அந்தகாரத்தின் வேலையாக இருக்கிறது, இது உங்களுடைய வேலையாக இருக்குதுன்னு சொல்லி ஏன் தெளிவாக சொன்னார்னா என்னோட டைம் முடியுது, அதாவது இந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாதையுடைய நாட்கள் முடியுது, அதனால தான் தேவன் இதை அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லி தனக்கு வந்திருக்கிற எல்லா அனுபவமும் தேவனுடைய அனுமதியின் பேரில் வந்திருக்குன்ற ஆழமான உண்மை புரிஞ்சதுனால தான் சகோதரர்களே எந்த இடத்துலையும் யாரையும் அவர் முறுமுறுத்ததும் கிடையாது, எங்கேயும் யாரையும் அவர் கேள்வி கேட்டதும் கிடையாது, யாரையும் காரணம் சொல்றதும் கிடையாது. ஏன்னா அவர் சரியான விதத்தில் தேவனை அறிஞ்சிருந்ததுனால தான் பிலாத்து கேட்குறாரு, நீங்கள் யூதருக்கு ராஜாவாக இருந்தால் நான் உங்களை விடுதலை செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது தேவன் மேலேருந்து அதிகாரம் கொடுக்காவிட்டால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த ஆழமான உண்மை புரிஞ்சதுனால தான் நான் உன்னை இங்கேருந்து விடுதலை செய்வதற்கான எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது கூட தேவன் உனக்கு அதிகாரம் கொடுக்காதிருந்தா நீங்கள் என்ன எதுவும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு இருந்தார்னா தேவனை அறிகிற அந்த அறிவுக்குள்ள தெளிவான விதத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்த சீமோன் பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது ஒரு வார்த்தை சொல்கிறத காட்டிலும் எப்படியாவது ஆண்டவரை காப்பாற்றிடலாம் சொல்லி பட்டையை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா மல்கோஸ் காதை வெட்டுறாரு. இப்போ ஒரு வேளை ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறோம் சொல்லும்போது ஒருத்தர் யாராவது கூட உதவி செய்கிறாங்க சொல்லும்போது நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணக்கூடாதோ. அதாவது இந்த இடத்துல அவர் என்ன புரிஞ்சிருந்தாருன்னா இந்த அனுபவம் எனக்கு பரிசேயர்களோ சதுசேயர்களோ வேதப்பாரர்களோ ஏற்படுத்தின அனுபவம் கிடையாது, என் பிதா இந்த அனுபவத்தின் வழியாக நான் கடந்து போகணும் என்பதை அவர் புரிஞ்சதுனால தான் என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணக்கூடாதா என்பதை அவர் நல்லா புரிஞ்சிருந்தார் சரஸ்வரி. அப்படின்னா தனக்கு வந்திருக்கிற அந்த சோதனைகளையும் தனக்கு வரக்கூடிய அநேக விதமான அனுபவத்தின் வழியாகவும் தனக்கு ஒருவேளை இந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் தன்னை திசை திருப்பக்கூடிய எந்த சிந்தையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் அலர்ட்டாக இருந்திருக்காரு. ஏன்னு பார்க்கும்போது அவருடைய முதன்மையான ப்ரிஃபரன்ஸ் பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும், இந்த பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நான் உண்மையாக இருக்கணும் என்பதை அவர் புரிஞ்சதுனால தான் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்த முடிஞ்சிருக்கு. அதாவது தேவனை அறிந்திருக்கிறவங்க மாத்திரமே இந்த வார்த்தை பயன்படுத்த முடியும். என்ன சொன்னார்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். எவ்வளோ பெரிய வார்த்தை பிரியமான சகோதரர்களே, பூமியிலே நான் உங்களை மகிமைப்படுத்தினேன். எவ்வளோ பெரிய இன்டென்ஷன்ஸ் அவருக்கு, அவர் எவ்வளோ நோக்கம், எவ்வளோ அருமையான நோக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். அடுத்து என்னங்களா நீங்கள் தந்த வேலை என்ன பண்ணியிருக்கேன் கிரியைகளை செய்து முடித்தேன். எவ்வளோ அருமையான ஒரு மனசு அவருக்கு இருந்திருக்கு பார்க்கும்போது
கொடுத்த வேலையில் யாரை மகிமைப்படுத்தினன்ற சிந்தையில் இருந்திருக்காரு பார்க்கும்போது, இந்த பூமியில உம்மை மகிமைப்படுத்தினேன். நீங்கள் கொடுத்த அந்த ஒரு வேலையை செய்து, அந்த கிரியை செய்து உங்களை கனப்படுத்திருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ அவர் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாரு, இந்த பூமியில் நான் செய்யக்கூடிய எந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் எவ்வளோ அர்ப்பணிப்பாக இருந்தாலும், நான் செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியத்தில் எவ்வளோ பெரிய தியாகம் செய்தாலும், இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் எங்கள் அப்பாவை மகிமைப்படுத்துன்ற அந்த சிந்தையில் இருந்திருக்கிறார். அதாவது தேவனை அறிந்த அந்த அறிவுக்குள்ளே இருந்ததுனால தான் அவருடைய நோக்கம், அவருடைய வாழ்க்கை நோக்கம் பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நோக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்காரு பார்க்குறோம். அதாவது உண்மை அறிகிற அறிவுக்குள்ளன்னு சொல்லும்போது, தேவனுடைய அறிகிற அறிவுக்குள்ளே கர்த்தர் வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தன்ற நோக்கத்தில் இருந்ததுனால தான் சகோதர சகோதரிகளே, எந்த இடத்துலையும் எதற்காகவும் பயப்படவும் இல்லை, தயங்கவும் இல்லை. அப்பேற்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் வாழ்ந்தவராக இவர். அந்த வார்த்தை கவனிங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் என்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்ற அந்த வார்த்தை அவர் சொல்லும்போது, உண்மையிலே வேதத்தில் யாரை மாற்றம் அறிஞ்சால் போதும். முதல் இந்த வேத 66 புத்தகத்தில் யார் தான் படைத்தவர் நம்மளை எல்லாரும் பார்க்கும்போது பரலோகத்தின் தேவன் தான். அதாவது அவர் ஒருவர் தான் பரிசுத்தர் 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 என்று போற்றக்கூடியவராக, அல்லது அவர் தான் அந்த உயர்ந்த இடத்துல இருந்தவர். அவர் ஒருவரை அறிந்தால் மாத்திரமே போதும் என்பதை நம்ம பைபிளில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தான் படைத்தவர்னு சொல்லும்போது, அப்பேற்பட்ட அவருடைய மகனாகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு போதகராகவும் பிரதான மேய்ப்பராகவும் அனைத்து விதத்திலும் முன்மாதிரி இருந்தால் கூட அவரும் தேவனுடைய பார்வையில் ஒரு படைப்பு மாத்திரமே சொல்கிறீங்க. அப்பேற்பட்ட படைப்பாகிய கர்த்தர் இயேசு சொல்கிறாரு, உண்மை மாத்திரம் கிடையாது, உம்முடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, இந்த அத்தாரிட்டி யார் கொடுத்துருப்பா? அதாவது தேவனை மாத்திரமே அறிந்து கொள்ள வேண்டியது அத்தனை படைப்புகளுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய படைத்த அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டால் மாத்திரமே நித்திய ஜீவன் என்ற வார்த்தை அவர் ஜபத்தில் பயன்படுத்துகிறாருன்னா, அந்த அத்தாரிட்டி எப்படி இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டிருப்பார்? தேவனுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ அறிந்தால் நித்திய ஜீவன் சொல்லும்போது அந்த அத்தாரிட்டி யார் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த அத்தாரிட்டியை தேவன் தான் அவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவர் பேசின ஒரு வார்த்தை கூட எனது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது எந்த இடத்துலையும் கர்த்தர் இயேசு தேவன் சொல்லாத வார்த்தையை பயன்படுத்தினது கிடையாது. அதனால தான் யோவான் 12 அதிகாரம் 48 49 படிக்கும், 49 வசனமும் படிக்கலாம். ஜான் சாப்டர் 12 வர்சஸ் 49 நான் பேசின ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தை கிடையாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கார். வாசிக்கலாம். யோவான் 12:49 வசனம். யோவான் 12 அதிகாரம் 49 வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லைங்களா? நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் எங்கே எப்படி எவ்வளோ பேசணும் என்பதை என் பிதா எனக்கு சொன்னபடியே கட்டளையிட்டபடியே நான் செய்திருக்கேன்னு சொல்லும்போது சௌரஸ்வரிகளே, அந்த ஜபத்தில் ஒன்றான மெய்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன் சொல்லும்போது, அப்போ தேவன் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வார்த்தையை அவருக்கு சொல்ல வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் அவர் தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது, இப்போ தேவனுடைய பரந்த மனசு பற்றி பார்க்கலாங்களா? அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லும்போது, தேவனுடைய படைப்பில் முதல் படைப்பு கர்த்தர் இயேசு, அவர் தான் கடைசி படைப்பு கூட பார்க்குறோம். அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சதுனால, அதாவது தன்னுடைய மகிமையும் தன் கனத்தையும் யாருக்கு விட்டு கொடுக்காத தேவன் பரலோகத்தின் தேவன், அதாவது அப்பேற்பட்ட உயர்ந்த தேவன், அவருக்கு ஈக்குவலாக யாரும் எப்படியும் எந்த விதத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, அவர் படைத்த அந்த படைப்பாகிய தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்து அவருடைய சொல்லுக்கெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனாலவே எப்பேற்பட்ட ஒரு பரந்த மனசுள்ளவராக இருக்காருன்னு பார்க்கும்போது, தேவனை தவிர மீது அத்தனை படைப்புகளும் படைக்கப்பட்டவங்க தான். அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு உண்மையாக இருந்து நேர்மையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த ஒருத்தருக்கு தெய்வீக சுபாவத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல், முழு மனக்குளமே நீங்கள் அவரை ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் கொடுத்தது மாத்திரமல்லாமல், அவரை அறிந்து கொண்டாதான் இந்த ஜீவனை கிடைக்கும் என்பதை எந்த அளவுக்கு அவர் பரந்த மனசுள்ளவராக இருந்திருக்கிறார் பரலோகத்தின் தேவன். அப்படின்னா இந்த முழு மனுக்குலத்தின் ரட்சிப்பின் திட்டத்தை தேவனை செய்து முடிச்சிட முடியும். அவரால் சகல வல்லமே அவருக்கு இருக்கு. நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனாலும் தேவனுடைய சிந்தை போல, தேவனுடைய மனசை போல, தேவனுடைய அந்த குணாதிசயம் போல இந்த யூனிவர்ஸில் பார்க்கும்போது ஒத்துமாட்டதான் அப்படி இருக்கார். அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த மனுக்குலத்தை மீட்பு செய்வதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு கர்த்தர் இயேசு அனுப்பும்போது, அதாவது தேவனுடைய பிரதிநிதியாக உலகத்தில் அவர் அனுப்பும்போது எங்கேயும் எந்த இடத்துலையும் சுய கனம் சுய மகிமை தேடுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் கர்த்தர் இயேசு செய்யறதுனால, அந்த உண்மையான தேவனுடைய நிலை என்பது என்னதென்று ஒருவேளை கர்த்தர் இயேசு உலகத்தில் நமக்கு சொல்லாது இருந்தார்னா,
அப்பேற்பட்ட பரலோக தேவன் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த நாள் வரைக்குமே அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அந்த 4 குணாதிசயத்தை குறித்து சொன்னது மாத்திரமல்ல, அதே ஸ்ட்ரக்சர், அதே கேரக்டரில் வாழ்ந்து முடிச்சவர் பார்க்கும்போது, த இமேஜ் ஆஃப் காட் ஞாபகம் சொல்கிறவரும் பார்க்கும்போது, காண முடியாத தேவனுடைய எல்லா குணங்களையும் இவருக்குள்ள இருந்ததுனால தான் சகோதரர்களே இவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிச்சாருன்னு பார்க்குறோம். கர்த்தர் இயேசு ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்து முடிச்சாரு. எங்கேயுமே மேன்மையாக எந்த இடத்துல ஒரு முதன்மையோ எதுவுமே தேடாதபடிக்கு அவர் அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் அப்படி வாழ்ந்து முடிச்சதுனால தான் அந்த வார்த்தை என்னெல்லாம் தேவனுடைய வார்த்தை அவர் சொன்னாரோ அதன்படி அவர் நடந்ததுனால ஜீவன் அதாவது எல்லா மனிதரும் ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து கிட்ட வச்சுட்டார் தேவனை பார்க்குறோம். ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுத்துட்டார் தேவன். ஆனால் அது எங்கே வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குமாரனுக்குள்ளே வச்சுருக்காரு. அத்தை ஏன்னா குமாரன் தான் அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவனுடைய மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கும்போது இந்த பூமியில் சோரஸ்வரிகள் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இயேசு வாழும்போது தனக்கு வருகின்ற எல்லா அனுபவம் தேவனுடைய அனுமதியின் பேரில் தான் வருதுன்னு சொல்லி ஆழமான உண்மை அவர் புரிஞ்சதுனால தான் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா இத்தனை அற்புதம் உங்களை செய்திருக்கிறேனே, இவ்வளோ ஊழியத்தை உங்களுக்கு செய்திருக்கிறேன், நீங்கள் ஏன் என்னை யாரோ புரிஞ்சுக்காமல் இந்த அளவுக்கு நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தீமை அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, என்னை ஏன் இவ்வளோ தவறாக புரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி யாரையும் என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா என்றைக்கும் ஒரு கேள்வி கேட்டதில்லை. காரணம் பார்க்கும்போது இவைகள் அனைத்தையும் தேவனுடைய அனுமதியின் பேரில் எனக்கு நடக்குதுன்னு தெரியுதுனால தான் அவர் அந்த அப்பத்தை பிடும்போது கூட பார்க்கும்போது அந்த அப்பத்தை பிடும்போது கூட தேவன் என்ன பண்ணார், தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் பண்ணார். அதாவது என்ன அப்படின்னா தேவன் இந்த உலகத்தின் மீட்புக்காக தான் என்னை அனுப்பியிருக்காருன்னு சொல்லி ஆழமான உண்மை புரியும் போது எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லக்கூடியவராக அந்த இடத்துல வந்திருக்காருன்னு பார்க்குறோம். அதாவது சோரஸ்வரிகளே 1264 கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் எத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேற்றணும், எந்தெந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும் என்பதை தெளிவாக புரிஞ்சதுனால அந்த பலியின் ஜீவியத்தை ஒரு ஆசாரியனாக சரியான விதத்தில் செய்து முடித்து எல்லா விதமான முன்மாதிரியும் கர்த்தர் இயேசு அந்த இடத்துல செய்து முடிச்சதுனால தான் அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசுவை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்கிறாரு. அவருடைய தெய்வீக நோக்கம் பார்க்கும்போது எப்பொழுதுமே எங்கேயும் நான் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்ற சிந்தையில் தான் இருந்திருக்கிற பார்க்குறோம். ஒரு உண்மையாகவே தேவனை அறிந்தவங்க என்று சொல்லும்போது அந்த தேவனை அறிந்திருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே முதலாவது இந்த பாடத்தை ஆரம்பிக்க சொன்னோம். நேர்மை, உண்மை, கீழ்ப்படிதல், இந்த 3 அவருக்குள்ள இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா 3மே அவர் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு பார்க்குறோம். அதனால தான் சகோதரர்களே அவர் ஜபம் செய்து முடிகிற அந்த ஒரு நேரத்தில், அதாவது அந்த ஜபம் செய்துட்டு இருக்கிற டைமில் பார்க்கும்போது இந்த வார்த்தை எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 17 verse 6 வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. பொதுவாக நம்ம வாசிச்சுட்டு போயிடுவோம். அங்கே என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த, அதாவது உம்முடையவர்களை என்னிடத்துல கொடுத்தீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உலகத்திலேருந்து நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்து என்னிடத்துல கொடுத்தீங்களோ அவங்க யாருன்னா உம்முடையவர்கள்ன்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அது மாத்திரமே கிடையாது சரஸ்வரிகளே, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா உம்முடைய வார்த்தையை இவர்களுக்கு கொடுத்தன்னு சொல்லும்போது தேவன் எந்த அப்போஸ்தலங்களை அவர்கிட்ட கொடுத்தாரோ அந்த அப்போஸ்தலர்களுக்கு இவர் எந்த ஒரு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இவர்கள் என்னுடையவர்கள்னு சொல்லி அங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்ற உரிமை பாராட்டதாக இருந்தால் பார்க்குறோம். அதாவது இங்கே என்ன புரிஞ்சுக்கலாம்னா தேவனை அறிந்த இவர் தன்னிடத்தில் யாரெல்லாம் தேவன் அனுப்பிவிட்டாரோ அவர்களுக்கான உரிமைக்காரர் யாருன்னா பிதாவக தேவன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாரு பார்க்குறோம். அது மாத்திரமில்லை சரஸ்வரிகள் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன்னு சொல்லும்போது ஜனங்களும் என்னுடைய சொத்து கிடையாது, அப்புறம் இந்த சத்தியமும் நான் கொடுத்தது கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னா பரலோகத்தின் தேவன் என்ற அந்த ஆழமான விஷயத்தை அவர் புரிஞ்சிருந்தாருன்னு பார்க்குறோம். இது எத்தனை ஒரு உண்மை. அதாவது சரஸ்வரிகளே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த பாதையில் பயணிக்கும் போது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் யாருடையவர்கள்னு சொல்லும்போது அது தேவனுடையவர்கள்னு சொல்லும்போது அது எவ்வளோ தெளிவாக அவர் புரிஞ்சிருந்தாருன்னா என்னிடத்தில் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவர்கள் உம்முடையவர்கள், உம்முடையவர்களுக்கு உண்மை குறித்து சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல தான் நம்ம அவருடைய நேர்மை உண்மையை நம்ம பார்க்குறோம். 3 வருஷத்தில் அவர் பேசின அத்தனை சத்தியமும் நான் பேசணுன்றது எங்கேயுமே என்ன பண்ணல அவர் பேசுனது கிடையாது. அதாவது அவர் சொல்லி கொடுத்த சத்திய வசனத்தை என்னால் பெறப்பட்டது என்ற எந்த ஒரு உரிமையும் அவர் பாராட்டினது கிடையாது. இந்த சத்தியத்துக்கு உரிமைக்காரர் நீங்கள் பிதாவேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை பேசுகிறார். இது ஒவ்வொரு பாதையில் ஒவ்வொரு நாளும் அவர் தொடர்ந்து இந்த பாதையில் போயிடும்போது இந்த அளவுக்கு உண்மையை காமிச்சிருக்கும் போது சொல்லிக்கல அவர் அதாவது எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்து முடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது தேவன் அறிகிற அறிவுக்குள்ள ஒருத்தர் வரும்போது அந்த மனத்தாழ்மை எனக்கூடிய குணாதிசயத்தை எப்படி வெளிப்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் கர்த்தர் இயேசு குறித்து 3 விதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில் கர்த்தர் வந்தார்னா 3 விதத்தில் அவர் அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் ஆகட்டும்,
சங்கீதங்களாகட்டும், நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அதாவது சங்கீதம், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனத்தில் இது 3 விதம் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசனத்தையும் பார்த்து நிறைவேற்றிருக்கார் கர்த்தர் இயேசு. ஒவ்வொரு நாளும் விடிகாலத்தில் அவர் ஜெபம் செய்ய போனார்னா அன்னைக்கு என்ன ப்ராஃபஸி நிறைவேற்றணும், அன்னைக்கு எப்படி தேவசத்தை நிறைவேற்றுன்றது தான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசு ஒரு விஷயத்தை மாற்றம் எங்கேயுமே எப்பவுமே எந்த விதத்துலையும் சங்கீதத்திலேயோ தீர்க்கதரிசனத்திலேயோ நியாயப்பிரமாணத்திலேயே பதிவு செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செய்து முடிக்கிறார். அதுதான் தேவனுடைய மகன் எந்த அளவுக்கு அவர் அறிஞ்சிருந்தார்னா அவர் எதிர்பார்க்குறார் என்ற விஷயம் வந்து தேவனுடைய மகனாக இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை சொல்லி பார்த்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்குள்ள அநேக விதமான அநேக விதமான கன்ஃபியூஷன் நீங்கள் வாழ்கிறீங்க சீடர்களே, நீங்கள் குழந்தை போல் ஆகவிட்டால் தேவன் ராஜ்யம் போக மாட்டீங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. இந்த மாதிரி 2-3 தடவை சொல்லி பார்த்தாரு. 3வது தடவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஒரு குழப்பங்கள், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நான் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை என்ற ஒரு பெரிய போராட்டம் போகும்போது அவர் அப்படியே எழுந்து யோவான் 13:4 நீங்கள் பார்க்கும்போது ஜான் சாப்டர் 13:4 வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:4 வாசிங்க. யோவான் 13:4 போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் இது போதும். அப்போ அதாவது பாதங்களை கழுவுனது அநேக பாடத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் சோரஸ்வரியில் பாதங்கள் கழுவக்கூடிய புத்தகம் கூட எனக்கு வந்து ஏற்கனவே படித்து நீங்கள் தியானம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு செயல் கர்த்தர் செய்யும்போது அது வரைக்குமே பரலோகத்தில் இருக்கிற தூதருக்கு யாருக்குமே தெரியாது இந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை செய்ய போகிறாருன்னு தெரியாது. இந்த மூமெண்ட் ஒரு வேளை பாவம் செய்த தூதர்களுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு வேலை செய்துட்டு இருக்காரு இவர், நம்மளை படைத்தவர், ஆக்சுவலி நம்மளுடைய பிரதான தூதன் இவர், இப்பேற்பட்ட வேலை செய்கிறான்னு சொல்லும்போது இந்த பூமியிலேயே பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சீடர்களுடைய பாதம் கழுவுவதற்காக எழுந்து அந்த கச்சை இடுப்பில் கட்டிட்டு உக்காந்து அவர் பாருங்கள் அந்த அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த வசனம் கவனித்து பார்த்தீங்கன்னா பாதம் கழுவுனது மாத்திரம் அல்லாமல் அந்த பாதத்தை மட்டும் தொடச்சிருக்கிறார். அதில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய சீடர்களாக 12 பேர் அங்கே இருக்கும்போது தன்னை காட்டி கொடுக்குறவரும் இருந்திருக்கிறாரு, தன்னை மறுதளிக்கிறவரும் இருந்திருக்கிறாரு. அப்போ எல்லா கேரக்டரும் இருக்கும்போது எல்லாருடைய பாதத்தை இவர் கழுவக்கூடிய வேலை செய்யும்போது எங்கேயாவது பைபிளில் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவார்னு வசனம் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் எத்தனை தெரியும்? அவர் காட்டி கொடுப்பார் 30 வெள்ளி காசுக்கும் வசனம் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு போடணும் வசனம் இருக்குது. அதாவது எல்லா திருவசனம் வசனம் இருக்குது. மேய்ப்பன அடிப்பை ஆடுகள் சதிரிக்கப்படணும் வசனம் இருக்குது. அப்படியே பைபிளில் அவரை பற்றி எல்லா வசனமும் இருக்கும்போது பாதம் கழுவார்னு வசனம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் கூட இருந்து கிடையாது. ஆனால் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள அவர் கடந்து வந்ததுனால அந்த மனத்தாழ்மை யார் மாற்றத்தை வெளிப்படுத்த முடியும் என்பதை அந்த மனத்தாழ்மையுடைய உச்சக்கட்ட அளவு கர்த்தர் இயேசு வந்து வாழ்ந்திருக்கிறார். சீடர்களுடைய பாதம் கழுவி அது அப்படியே உக்காந்து அந்த தண்ணி எடுத்து பாதம் கழுவி அந்த வஸ்திரத்தை தொடிக்கிற அந்த ஒரு குணாதிசயம் அது மனத்தாழ்மை சொல்லுவோம். தேவனுடைய பணிவிடைக்காரராக அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரராக தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவராக இருக்கும்போது அவர் ப்ரெசென்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெய்வீக சுபாவத்தில் தேவன் அவருக்கு உயர்ந்த இடத்துல வச்சு உலகத்தையே ஆளுகை செய்கிறவர்களுக்கு மறுபடியும் அவர் அனுப்பியிருந்தா கூட சபைக்கு இப்போ கூட என்ன மாதிரி வேலை செய்கிறார் பார்த்தீங்கன்னா அதே பணிவிடைக்காரருடைய சிந்தை தான் அவருக்கு இருக்குது. அதாவது அவர் உச்சக்கட்ட அளவுக்கு தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஜனங்களுடைய ஒரு மிக முக்கியமான ரோல் மாடல் கர்த்தர் தான். அவர் எப்பேற்பட்டவராக இப்போ வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ கூட பார்க்கும்போது லூக்கா 12:37 வாசிக்கிறோம். இப்போ வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றி இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12:37 லூக்கா 12:37 எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான், அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் நம்முடைய ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்து. அறை கட்டிக்கொண்டு அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இப்போ கூட ஊழியம் செய்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நம்ம எத்தனை பேருக்குமே அவர் இப்போ கூட ஊழியம் செய்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அவர் தேவனை அறிந்தவராக இருந்ததுனால அப்போ உண்மையாகவே தேவனை அறிந்தவங்க எப்படி தான் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மையோடு பணிவிடக்காரராக எந்த விதமான திசை திருப்புதல் வந்தாலும் அந்த இடத்துல அவர் கவனம் செலுத்தாதபடிக்கு ஒன்றான மெய்தவனை அறிந்ததை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினால கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லும்போது அப்பேற்பட்டவர் தேவனை அறிந்து கொண்டு அறிவுக்குள்ளே வரும்போது ஒருவேளை தேவன் அவருக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா டிவைன் நேச்சரில் வந்து அவர் கொடுக்கறதுக்கான முக்கியமான நோக்கம் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா
மனத்தாழ்மை என்னக்கூடிய குணாதிசயத்தை நிரூபிக்கிற வரைக்குமே தேவன் வந்து பார்த்துட்டு இருந்தாராம் அவரை. அதாவது அந்த தேவன் தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துக்கே தெய்வீக சுபாவம் கொடுப்பதுக்கு அவர்கிட்ட இருந்த குவாலிட்டி பார்க்கும்போது அந்த ஒரு ஹியூமிலிட்டி, அந்த ஹியூமிலிட்டி வந்து யார் ஆக்சுவலி காமிக்கிறார் பார்க்கும்போது, இந்த பூமியும் மற்றும் சர்வலோகத்தையும் படைத்தவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். ஆக்சுவலி அவர் மூலம் தான் படைத்தார். அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்து நான் ஒரு படைப்பு மாத்திரமே என்ற சிந்தையோடு இருந்ததுனால தான் அவர் ஜபத்தில் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு. அப்பா, நீங்கள் கொடுத்த ஜனங்களுக்கு உங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன், அவர்கள் உம்முடையவர்கள் என்ற இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை அன்னைக்கு மாற்றம் இல்லை சோரஸ்வரிகளே. இந்த 1000 வருஷம் முடித்து எல்லா படைப்புகளையும் தேவன்ட்டு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் முழு மனுக்குலத்தையும் மற்றும் தூதர்களையும் மற்றும் வானோத்தோரும் பூதலோத்தரையும் சகல படைப்புகளையும் தேவன் கிறிஸ்து பாதத்தில் கொண்டு போய் விடும்போது கூட வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, அத்தனையும் ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு சகலத்தையும் ஒப்பு கொடுத்து தானும் கீழ்ப்பட்டவராக அந்த இடத்துல அவர் இருக்கும்போது, அப்போ கூட அவருடைய சிந்தை, நான் ஒரு படைப்பு மாற்றம் தான். எங்கள் அப்பா வந்து நினச்சிருந்தானே எத்தனை படைப்பு மூலமாக என்ன வேலை செய்து முடிச்சிருக்கலாம், இப்பேற்பட்ட எனக்கு அவர் செய்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லும் போது, அவர் படைப்புகள் பெருசா இல்லை தன்னை ஜனங்க ஆராதிக்கிறது பெருசான்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது. தேவன் மாத்திரமே எப்பொழுதும் உயர்ந்தவர்னு சொல்லும்போது எல்லா நன்மைகளுக்கு பிறப்பிடம் அவர் ஒருவர் மாத்திரமே என்ற அந்த ஆழமான உண்மை அவர் புரிஞ்சதுனால தான் நல்ல போதகனேன்னு சொல்லி அவரை கேட்கும்போது கூட உடனடியாக அதை ரிசீவ் பண்ணிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நன்மைக்கான பிறப்பிடம் அவர் தான் சொல்லும்போது, எங்கேயுமே எந்த இடத்துலையும் பார்க்கும்போது அவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சா கூட அவர் அப்போ கூட பார்க்கும்போது அவருடைய ஜெபமானது, பிதாவே பூமியில் உங்களை நான் கனப்படுத்திட்டேன் மகிமைப்படுத்திட்டேன், என்னோட ரிக்வெஸ்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு இருக்கு, என்னன்னா இந்த உலக தோற்றம் முன்னாடி உங்களோடு எனக்கு ஒரு உறவு இருந்துச்சு இல்லையா, அது கொடுங்க போதும். அப்படின்னா அவருக்கு தெய்வீக சபம் கொடுக்கறது தேவன் கொடுக்குறது தெரியுமா தெரியாத பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 5:26 அவரே சொல்றாரு, பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல குமாரனுக்கு தேவன் அருள் செய்வார்னு வசனம் அவருக்கு தெரியும். அந்த தேவன் அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய நோக்கம் முழுக்க, அதாவது அவர் எதிர்பார்ப்பு முழுக்க பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட சித்தம் நிறைவேற்றதுனால என் ஜீவன் கூட இழப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிற சொல்லும்போது, இதுதான் தேவனை அறிகிற அறிவா. அவருடைய அன்பை வந்து எந்த அளவுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினைச்சாருன்னு பார்க்கும்போது, அதுக்காக என் உயிரை தியாகம் செய்கிறன்ற அளவுக்கு அவர் எந்திரா சொல்லும்போது, ஆக்சுவலி இதுதான் தேவனை புரிந்து கொள்ளுதல். தேவனுடைய உறவுல அதிகமாக யார் ஒருவர் அதிகமாக பயணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவர் சித்தம் செய்வதற்காக என் உயிரை கூட நான் எப்பொழுதும் தியாகம் செய்கிறேன்ற அந்த சிந்தியோடு இருந்தாருன்னு பார்க்கும்போது, அவர் சொன்ன அந்த ஜபத்தில் அந்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜான் சாப்டர் 17 verses 5. யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். பார்த்தீங்களா, உலகம் உண்டாடுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த மகிமை எனக்கு போதும் என்ற வார்த்தை அவர் சொல்லும்போது, உங்களுடைய உறவு மாற்றம் அவருடைய போதுன்றது அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. சுப்ரியமான சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியம், அந்த ஒன்றான மெய் தேவனை யார் அறிந்தாரோ, யார் அவருடைய இருதயத்துக்கு பிடிச்சவரை வாழ்ந்தாரோ, யார் இந்த பூமியில் அவரை மகிமைப்படுத்தினாரோ, அப்பேற்பட்ட ரட்சகர் தான் நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய போதகர், நம்முடைய ரட்சகர். அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா, நம்மளை அழைச்ச நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் என் பிதாவை அறிகிற அறிவுனா என்ன, அவரோட பயணிப்பதுனா என்ன என்பதை புரி வைக்கிறதுக்காக தான் இந்த அழைப்பை நம்ம கொடுத்துருக்காரு சரஸ்வரி. ஒருவேளை யாராவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, என்ன எதற்காக அழைச்சிருக்கிறாரு, இந்த பூமியில் நம்ம அத்தனை விதமான அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் எல்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எதற்காக இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்காரு பார்க்கும்போது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் தெளிவாக அந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் அங்கே சொல்லப்படுகிறது சரஸ்வரிகளே. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிப்பு கேட்கலாம் சரஸ்வரி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். பார்த்தீங்களா, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றின அறிவினாலே அநேகர் என்ன பண்ணுவார், நீதிமானாக்குவார்னு வசனம் இருக்கு இல்லைங்களா. இந்த ப்ரோசஸ் தான் இப்போ இந்த பூமியில் போயிட்டு இருக்கு சரஸ்வரி. அதாவது இப்போ நம்ம தேவனை நேரடியாக அறிந்து கொள்ள முடியுமானா கண்டிப்பாக வாய்ப்பில்லை. பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வது என்பது என்னன்னா, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து வாழ்ந்தாலே, அவர் வாழ்ந்த வாழ்க்கை பின்பற்றினாலே, அவர் வாழ்ந்த அந்த விதத்தை நம்ம ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் ஒவ்வொன்றையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தனாலே, நாம் தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தில் வருவதற்கான ஒரே வாய்ப்பு சொல்கிறார். தம்மை பற்றின அறிவினால் அநேகர் நீதிமனாக்குவார் சொல்லும்போது, இந்த பூமியில் பாவிகளாக நம்ம நீதிமனாக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள தேவன் நம்மளை கர்த்தரை கொண்டு வந்து, அதாவது பாவியை நீதிமானாக்கினதும் நீதிமான பரிசுத்தவனாக்குவதும் பரிசுத்தவனை முகியப்படுத்துவதும் எல்லாமே தேவன் தான் செய்கிறாரு. ஆனால் யாரை கொண்டு செய்கிறாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு செய்கிறார்.
அப்போ அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம் நீதிமானாக்கப்பட்டதுக்கான நோக்கம் பார்க்கும்போது சகோதரர்களே, நமக்கு எல்லாமே ஏற்கனவே அநேக பாடத்தில் நம்ம கேட்டிருக்கோம், நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. அதை எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவது, எந்த விதத்தில் அவருக்கு நேர்மையாக இருப்பது, எந்த விதத்தில் அவருக்கு உண்மையாக இருப்பது என்பதை இவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நமக்கு முழுக்க முழுக்க இந்த சுவிசேஷத்தில் காட்டுறார். அதாவது சபைக்கு அவர் காண்பிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, நேர்மையாகவும் உண்மையாகவும் எப்படி வாழ முடியும் சொல்லும்போது, அந்த ஒன்றான தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்தால் இந்த பாதையில் போக முடியும் என்பதற்கு அவர் தான் முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கையை சபைக்கு இப்போது அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். அதனால தான் எல்லா சத்திய வெளிச்சமும் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு அந்த 3 வருஷத்தில் எந்த சத்தியம் வெளிச்சம் அவருக்கு பெற்றுக்கொண்டாரோ அந்த சத்தியத்துக்கு அவர் உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார், அந்த வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார்னு சொல்லும்போது இந்த நீதிமான் நிலைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தவான் நிலைக்குள்ளே நம்ம கொண்டு போகிறார். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ளே அவர் தான் நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த அவர் அறிகிற அறிவுக்குள்ளே நம்ம வரோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொக்கிஷம். அவர்கள் தான் உலகத்தில் மிக சிறந்த ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்குங்க. அவங்க 2 பேருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தெய்வீக குணாதிசயத்தை தன் வாழ்க்கையில் தினந்தோறும் அதை முயற்சி செய்துட்டு இருக்காங்க. அதாவது தெய்வீக குணாதிசயத்தை எப்படியாவது தன் வாழ்க்கையில் கொண்டு வரணுன்ற முயற்சி செய்யக்கூடிய மாத்திரமே உலகத்தில் மிக சிறந்த பணக்காரன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கொலேசியர் அப்போஸ்தலன் பவுல் இதை பேசுகிறாரு. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2-3 வசனம். இந்த பூமியிலேயே அவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சபைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது அது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அங்கே பேசுகிறார். வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய வார்த்தைங்க இது. இந்த வார்த்தையுடைய ஆழங்கள் எடுத்து நீங்கள் ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கு இருக்கிற அந்த ரகசியத்தின் என்னங்களா, மறுபடியும் வசிட்ட வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். எல்லா ஐஸ்வர்யத்துக்கு உரியவராக வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் சொல்லும்போது, இந்த பிதாவாகிய தேவனையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறியக்கூடிய அந்த அறிவு, அந்த மிஸ்ட்ரி, அந்த ரகசியம், அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டால் சகோதரர்களே ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். இந்த அறிகிற அறிவில் தான் ஒரு குணாதிசயம் நமக்கு வெளிப்படுது, மனத்தாழ்மை. யார் ஒருவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டிருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பூமியில் இப்போ நம்மளாம் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். யார் அறிந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ப்ராப்பர் சேனல் யார் வந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட சகோதரர்கள் வெளிப்படக்கூடிய குணாதிசயம் தான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ், மனத்தாழ்மை. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன வெளிப்படம் பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் இந்த பாதையில் பயணித்தாலும் அந்த மனத்தாழ்மை என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கொள்கையாக அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த மிஸ்ட்ரி அது. அவங்களுடைய தேவனுடைய உறவில் யார் அதிகம் பயணிக்கிறாங்களோ சகோதரர்களே, அதை பற்றி ரொம்ப அருமையான, யார் டீப் ஃபெலோஷிப்னு சொல்லும்போது இந்த உலகத்திலேயே இன் டெப்த் ட்ரூத் எதுன்னு சொல்ல முடியும், ஆழமான ரகசியன்றது எது சொல்ல முடியும் இந்த உலகத்திலேயே? ஒரு தீர்க்கதரிசனத்தின் வெளிச்சம் கண்டுபிடிக்கிறது இப்போ ஆழமான ரகசியம். உண்மையாகவே எந்த நடந்துட்டுருக்கு, என்ன காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்றது மிகப்பெரிய விஷயம். இதையும் தாண்டி ஒரு ஆழமான ரகசியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் டெப்த் ட்ரூத் தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தாங்க. அதுக்கு மேலே உலகத்தில் அதிகமான டெப்த் ட்ரூத் எதுவுமே கிடையாது. ஏன்னா யுகாயுகம் அவங்களோட தான் பயணம் செய்ய போகிறோம், அவங்களோட தான் இருக்க போகிறோம். அப்போ ஒரு 40 வருஷம் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்காகவே உலகத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பல பள்ளிக்கூடத்துக்கு போய் பல காலேஜுக்கு போய் படித்து உலகத்தில் வாழ்கிறதுக்கான முயற்சி செய்ய எத்தனை நேரத்தை எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க. அதை கற்றுக்கொண்டு அவங்க வரும்போது அவங்களுடைய மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன்ற அளவுக்கு தான் வெளியே வருவாங்க. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வீட்டில் ஒரு தேவனை பற்றியும் கர்த்தரை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுங்களுக்கு இவன் தேவனுடைய விஷயத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடியவங்க. இவங்க யாருன்னா, தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்து பற்றியும் தெரிந்தவங்க. அவங்க உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் சொல்லும்போது எதுலன்னு பார்க்கும்போது மாம்சமான பார்க்கக்கூடிய பொருள்களிலேயோ இல்லை வீட்டு வசதி வாய்ப்புகளிலேயோ கிடையாது. அந்த தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்குற அந்த குணாதிசயத்தை உள் வாங்குறாங்க பாருங்க. அவங்க தான் உலகத்தில் மிக சிறந்த பணக்காரர்கள், உலகத்தில் மிக சிறந்த ஐஸ்வர்யம். வேணாம் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இதுதான் சொத்தாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒருவர் இந்த பூமியில் ஒருத்தர் வாழ்ந்தார், தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்த அந்த அறிவுக்குள்ள ஒருத்தர் வந்தார். அவர் தான் அப்போஸ்தல், த கிரேட் அப்போஸ்தல் பவுல். எப்படி வாழ்ந்திருக்காருன்னு பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த அழைப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யூதருடைய நோக்கத்தின்படி கிறிஸ்துவ கொள்கை தவறாக காணப்பட்டதுனால அத்தனை பேரையும் அவர் அடித்தார், அவர் துன்புறுத்தினார், எல்லாம் செய்தார்.
ஆனால் எப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு அறிமுகம் ஆக்கப்பட்டதோ அதே வைராகியத்தையும் அதே வேகத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிட்டார். அவ்வளோதான். அப்படி மாற்றி கொண்டு வரும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவரை பற்றி ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக அதை கண்டுபிடிச்சிட்டார். இதுதான் அந்த பொக்கிஷம். இவரை கண்டுபிடிச்சி இவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோன்னா நம்ம தேவனை ரீச் பண்ணலாம்னு நல்லா தெரிஞ்சதுனால சொல்லிட்டாருன்னா, இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் சொல்லும்போது இது வரைக்குமே நான் எதெல்லாம் லாபமாய் பார்த்தனோ, எதெல்லாம் மேன்மை பார்த்தனோ, எதெல்லாம் என்னோட ஆம்பிஷன்ஸ், என்னுடைய நோக்கமாகும், என்னுடைய முழு எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து கிறிஸ்துவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நான் பிறக்கப்பட்டது பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன், நான் ஆபிரகாமுடைய சந்ததி என்கின்றவன், அதாவது நான் பரிசேயன், நான் இஸ்ரவேலன், நான் 8வது நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், நியாயப்பிரமாணத்துடைய ஒரு குற்றம் இல்லாதவன், அல்லது நான் ரோம குடியுரிமைக்குள்ளே பிறந்தவன் என்று உலகத்தில் மிக ஸ்டேட்டஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு அப்படி கிறிஸ்துவை பார்க்கும்போது இது குப்பையாக இருக்குது. இந்த எல்லா ஸ்டேட்டஸும் இவரை வச்சு கம்பேர் பண்ணும்போது குப்பையாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த கர்த்தர் இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் சொல்லும்போது அவருடைய எல்லா ஞானமும் அறிவையும் செல்வாக்கையும் வச்சு பார்க்கும்போது இவர் அறிகிற அறிவு தான் பொக்கிஷம் கண்டுபிடிச்சார். அதனால தான் தன் வாழ்க்கை முழுக்குமே அதை அர்ப்பணித்து தன் வாழ்க்கை முழுக்குமே அதற்காக முயற்சி செய்து அந்த பரலோகத்தின் பொக்கிஷங்களையும் அந்த தேவனுடைய திட்டத்தின் ரகசியத்தையும் தேவனுடைய குமாரனுடைய ஆழமான உண்மைகளே அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே இந்த அப்போஸ்தலர் பவுல் ரைட்டிங்ஸில் எழுதினா இருப்பாங்க எல்லாமே. நீங்கள் அதிகபட்சம் வைத்தியத்தில் நீங்கள் ஒருவேளை அப்போஸ்தலர் ரைட்டிங்ஸில் பார்க்கும்போது அதில் மற்ற அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் பவுலோட ரைட்டிங்ஸ் நீங்கள் எடுத்து ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா தேவன், இயேசு கிறிஸ்து, இவங்க 2 பேருடைய விருப்பங்களையும் அவங்களுடைய நோக்கங்களையும் சரியான விதத்தில் செயல்பட்டு தெரிந்தவராக அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னு தான் அந்த இடத்துல அவர் ஆழமாக எழுதியிருப்பார். அதெல்லாம் சொல்லுவார், தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அத்தனை யோசனைகளையும் கிறிஸ்துக்கிட்ட நான் அடிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி சில வார்த்தை பேசியிருப்பார். அதை நம்ம எவ்வளோ டைம் படிச்சிருப்போம். எத்தனையோ எண்ணங்கள் அவருக்கு வருமா, அது அத்தனை எண்ணம் கிறிஸ்துக்குள்ளே சேரக்கூடிய எண்ணமா இல்லை கிறிஸ்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எண்ணமாக கண்டுபிடிச்சிட்டு அது எது ரிசீவ் பண்ணணும் எது ரிசீவ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு கேர்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கார் அவர் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக அதை பற்றி அப்போஸ்தலர் பவுலே பேசுகிறாரு. 2 கொரிந்தியன் சாப்டர் 10 verses 5 to 6. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பார்வை பார்த்தீங்களா. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள்ளே சிறைப்பிடித்து என்ன பண்ணுறோம். எவ்வளோ அருமையான வாழ்க்கை பாருங்கள். அதாவது அந்த அளவுக்கு அவர் கரெக்டாக மெச்சூரிட்டியாக இருந்ததுனால தான் அவர் டாக்டரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், நியாயப்பிரமாண சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், காலக்கணுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், உடன்படிக்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் எந்த சத்தியத்தின் வெளிச்சமும் தெளிவாக அவர் புரிந்தவராக இருந்தார். ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அறிகிறையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவுக்குள்ள உயர்ந்த எண்ணத்தோடு இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை நோக்கமும் அவர் புரிஞ்சார். அவர் எதற்காக இந்த பலியின் ஜீவித்தை செய்யப்படுறாருன்னு புரிஞ்சார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எந்த அளவுக்கு அவர் பார்த்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களே, நீங்கள் தான் என்னுடைய ஜீவ கிரீடம் சொல்லிட்டார், நீங்கள் தான் என்னுடைய பொக்கிஷன் சொன்னார் பரிசுத்தவான்களை. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவராக அந்த இடத்துல வாழ்ந்ததுனால தான் அவருடைய 14 நிருபங்கள் அதிகமாக யாரை வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவங்களுடைய கொள்கையை தான் என்ன பண்ணியிருக்க வெளிப்படுத்தியிருக்கார். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சதுனால அவங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவங்க ஏற்கனவே ஓட்ட முடிச்சு மகிமையில் வந்திருக்காருன்னு பார்க்குறோம். கடைசி காலத்தில் வாழ்கின்ற பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையிலே இந்த காலத்தில் அந்த பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்க. இந்த அழைப்பின் நோக்கம் நம்மை தேவன் கொண்டு வந்த சேர்த்த நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஒருவேளை நீங்கள் இப்படி சிந்திச்சு பாருங்களேன், இந்த கால பகுதியில் உண்மையான தேவனை தெரியாத வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ ஒருவேளை அடுத்து தேவனுடைய திட்டமும் நமக்கு தெரியாது, நம்மளுடைய ரட்சிப்பின் திட்டமும் நமக்கு தெரியாது. எப்படி இருந்திருக்கோம் நம்ம வாழ்க்கை? ஒருவேளை எந்த மாதிரி இருந்திருக்கும்? பயம் வந்திருக்குமா நமக்கு? ஏதாவது உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்கள் பார்க்கும்போது ஒருவேளை பயம் வந்திருக்குமா? என்ன பயம் வந்திருக்கும்? எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதோ ஒரு பயம் நமக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதுங்களா? இப்போ ஒருவேளை சகோதர சகோதரிகளை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப எளிமையாக சிரிச்சிங்க பார்த்தீங்களா? எப்படிங்க அது சிரிப்பு வந்துச்சு? ஒருவேளை இந்த சிரிப்பு போய் ஒருவேளை வேறு யாருக்குன்னா கேட்டுட்டு சார் அடுத்த வருஷத்தில் என்ன நடக்க சொல்கிறீங்களான்னு சொல்லி யாராவது கேட்டோன்னா, ஒரு பெரிய பணக்கார பார்த்து கேட்டால் கூட அவர் 100 கோடிக்கு 1000 கோடிக்கு அதிபராக இருக்கலாம், ஆனால் அவர் போது சிரிப்பு வராது. சொல்கிறீங்களே, ஏன் சிரிப்பு வராது? ஏன்னா அவருக்கு அடுத்து யார் அந்த அதாவது டாப் 10 லிஸ்ட்டில் யாரெல்லாம் பணக்காரங்கிறாங்க, அடுத்த ஸ்டேட்டில் யார் போடணும் அந்த பயம் இருக்கும். அடுத்து நான் பார்த்து என்னுடைய சொத்தெல்லாம் யார் எடுக்க போகிறான்னு பயம் இருக்கும் அவருக்கு. அதாவது எல்லாருக்கும் ஏதோ ஒரு பயத்தில் தான் வாழ்கிறாங்க.
ஆனால் உலகத்திலேயே ஒரு பயப்படாத அளவுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நிகழ்வை பார்த்து பயப்படாத அளவுக்கு வாழ்கின்ற ஒரே ஒரு கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயப்படாத சிறுமந்தை. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு சின்ன ஒரு சிறு மந்தை இவ்வளோ பெரிய பூமியில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நடந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயம் அவங்க பார்க்கும்போது கூட சற்று கூட பயம் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, சிறுமந்தையே நீ பயப்படாது, அந்த ராஜ்யத்தை உன் பிதா கொடுப்பதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லக்கூடிய வார்த்தைனா காரணமேன்னு பார்க்கும்போது ஒன்றான மெய்தேவனாகி அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால அவரை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு நீங்கள் கீழே காலில் படிச்சுங்க. எவ்ரி சண்டே அதை படிப்போம், ஒரு சில நேரங்களில் வீட்டில் கூட வாசிப்போம். யெகோவா நம் தேவன். எப்படியாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை, மரணத்தை சந்திக்க போகிறோம், அடுத்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆக போகுது, கடினமான ஒரு வியாதிகளில் தாக்கப்பட்டிருக்கிறோம், உலகமே பேரளவுக்கு போயிட்டுன்னு சொல்லும்போது 5 நிமிஷம் எடுத்து அதை படிச்சு பாருங்க, அவ்வளோதான். அதில் என்னென்ன வார்த்தை படப்பட்டிருக்கு எப்பயாவது தனிப்பட்டு இருந்து ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துல கூட அவர் திட்டம் வந்து பார்த்து தோல்வி அடையாதுங்க. அவர் போட்ட பிரம்மாண்டமான திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நினச்சி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பூமியில் என்ன நினைக்கிறாங்க மனுஷன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏதோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் செய்ய போகிறோம்னு சொல்லி எத்தனை திட்டங்கள், எத்தனை நோக்கங்கள், எத்தனை செயல்பாடுகள், உலக ராஜாக்கள், உலக ஞானிகள் எல்லாம் என்ன சிந்தனை பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேவனையும் தேவனுடைய மகனாகி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் செய்து வைத்த 1874 அப்புறம் இந்த உலக ராஜ்யங்களும் மற்ற எல்லா அதிகாரமும் கிறிஸ்து இயேசு கையில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கூட இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது அந்த ராஜ்யம் அவர்கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுறாங்க, பல ஸ்கீம்ஸு, பல விதமான பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனுஷர்களை தங்கள் வசத்தில் தக்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணிருக்காங்க பார்க்கும்போது சொல்ல சங்கீதத்தில் வசனம் வாசிக்கிறோம். உலகத்தின் எல்லா ராஜாக்களும் எல்லா அதிபதியும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இப்போ பிளான் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே. ஆக்சுவலி ஆல்ரெடி யாருக்கு கொடுக்கப்பட்டாச்சு இந்த ராஜ்யம்? கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இந்த பார்வை யார் தான் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மாத்திரம் இந்த பார்வையில் பார்க்கறதுனால என்ன உலகத்தில் அடுத்து நடக்க போகுதுன்ற பார்வை கூட அவங்களுக்கு தெரிய முடியும். பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். பார்த்தீங்களா? இந்த வசனத்துக்கு விளக்கம் பார்க்கும்போது 1874 மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் மனுக்குலத்தை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு தேவன் வரைச்சிட்டார். இந்த வசனம் எப்போ நிறைவேறுது பார்த்தீங்கன்னா, முதலாவது வரிகளே இயேசு கிறிஸ்து 3 வருஷம் உண்மையாக வாழ்ந்து முடிச்சதுனால நான் இன்று உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை 3ஆவது நாள் தேவன் அவரை பிரமிக்கத்தக்க அதிசயமாக தெய்வீக சபாவத்தில் உருவாக்கினதை அந்த வசனம் நிறைவேற்றுதுன்னு பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் அதை சொல்கிறாரு. நான் இன்று உன்னை ஜெனிப்பித்தேன்னு சொல்லும்போது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் 3ஆவது நாள் எழுப்பினார் பாருங்க. அப்போ அவரை தெய்வீக சபாவத்தில் எழுப்பிட்டாராமா. அப்போவே பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி கர்த்தர் முதலாவது வரியிலேயே அவர் ஓட்ட ஓடி முடிச்சு பரலோகத்துக்கு போகும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது இப்போ அவர் வந்துட்டார். ஆக்சுவலி பூமிக்கு வந்து 1874 அப்புறம் இந்த முழு உலகம் முழுக்க கர்த்தர் கையில் வந்திருக்கும் போது ராஜாக்களையும் அதிகாரிகளையும் மற்ற எல்லா அமைப்புகளையும் ஒடிச்சு நொறுக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ சம்பந்தங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த போராட்டத்தை பார்க்கும்போது ஒரு எதிர்காலத்தை குறித்து பயந்த எல்லாருக்கும் வரும். ஆனால் 1874 அப்புறம் வாழ்கின்றவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் தான் சொல்லுவோம். அந்த 1335 நாட்கள் கடந்து வாழ்கின்றவன் பாக்கியவான் சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஒரு தெளிவாக விஷயம் புரிஞ்சுக்க முடியும். தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால இவங்களுக்கு எந்த வெளிச்சம் வரும் பார்க்கும்போது சொரசொரிகளே, ஜாமக்காரர்கள் என்பது இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெளிவாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த சிறு மந்தைக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்காரு. ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர்கள் ஜாமக்காரர்கள். ஆக்சுவலி இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்றவர்கள். வாசிக்கலாம். ஏசாயா 62 வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஏசாயா 62:6ங்களா? ஒரு கிலோமீட்டர் வரலாம் வசனம். 6ஆம் வசனம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரர் யாருங்களா? எங்க இந்த ஜாமக்காரர் தான் பரிசுத்தவான்கள் சபை. அதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்தை உலகம் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே சபை வகுப்பார் எல்லா விதத்திலும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சிருக்குது நமக்கு.
அதாவது இந்த கான்செப்ட் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு வந்ததுனால, நம்மளை தேவன் கொண்டு வந்ததுனால நம்முடைய அழைப்பையும் நோக்கத்தையும் நம்முடைய தேவன் கொடுத்த அந்த காலங்கள் என்ன நடக்கின்ற விஷயத்தையும் கூட தேவன் நமக்கு தெளிவான விதத்தில் வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்கும்போது எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது நமக்கு தேவன் தெளிவாக காமிச்சிருக்கிறார். ஸோ எருசலேமின் அந்த மதில் செவரு மேலேன்னு சொல்லும்போது இந்த எருசலேமை குறித்தோ இல்லை இஸ்ரேல் தேசத்தை குறித்தோ இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா சம்பவங்கள் குறித்தோ உலகத்தில் எந்த தேசமாவது இல்லை எந்த ஒரு கிறிஸ்துவ தலைவராவது என்ன நடந்துட்டுருக்கு, இப்போது எதற்காக நடந்துட்டுருக்கு, யாராவது தெளிவாக சொல்ல முடியுங்களா? இப்போ எருசலேமில் பிரச்சனை போயிட்டுருக்கு, இஸ்ரேலில் பிரச்சனை போயிட்டுருக்குது, மதிலிஸ்ட் வந்து அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, ஈரானு மற்றும் ஹமாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு, எல்லாமே எவ்வளோ ப்ராபஸி நம்ம பார்த்துட்டோம். அல்லது ஒருவேளை 83 சங்கீத தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு கொண்டிருக்கிறதா, ஒருவேளை அதை நிறைவேறிச்சுன்னா சபைக்கான ஒரு நிறைவேறக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தான் படிச்சுக்கிறோம். அடுத்து 38 அதிகாரம் எசேக்கியேல் நடக்கிற சம்பவத்தையும் நடக்க போதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இது கண்டிப்பாக என்ன நடக்க போகுது, 83 சங்கீதமோ அல்லது 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் இருக்கிற சம்பவமோ அது நடக்குமோ நடக்காதுங்களா? ஆனால் நடக்கும்போதோ இல்லை நடந்து முடியும் போதோ இப்போ நடந்துக்கிற சம்பவமோ யாருக்காவது தெளிவாக என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் யாராவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா இப்போ? அல்லது ஏதாவது சரியான விதத்தில் வந்து இதுதான் நடக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் சொல்ல முடியுங்களா? யாராவது இதுதாங்க நடந்துட்டுருக்குன்ற யாராவது சொல்ல முடியுங்களா? ஆனால் ஒரு சிறு மந்தை மாற்றமே என்ன பார்த்துட்ருக்காங்க, அந்த பார்வை அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு தேவன் அறிந்த அறிவுனால, இன்னும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குது. அடுத்து என்ன நம்ம உலகத்தில் நடக்க போகுன்றதை தேவன் தெளிவாக அவங்களுக்கு காமிச்சிருக்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உலகத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. யாக்கோபின் இக்கட்டு காலம் அவங்கள வந்து தொடப்போகுது. எரேமியா 30 அதிகாரத்தில் அந்த 7 வசனம் வாசிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அந்த யாக்கோபுடைய இக்கட்டு காலத்தை அவங்க கடந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்க வாங்க போகிறாங்கன்ற அந்த பார்வை சபை வகுப்பாருக்கு மாற்றதாக கிடைச்சிருக்கு சரஸ்வரிகள். மாரி எல்லாருக்கும் இது கிடையாது. அதான் பார்க்கும்போது எரேமியா 30 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கும் போது இது ஒரு பெரிய ஆபத்து காலம் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த ஒரு ஆழமான உண்மை எப்படியெல்லாம் ஜனங்க வந்து ராஜாக்களும் அதிகாரிகளும் வந்து எப்படி அவங்களுக்கு விருதமாக செயல்படுவாங்கனோ அந்த ஆழமான உண்மை தேவன் சபை காமிச்சிருக்கிறாரு. ஸோ எரேமியா 30ஆம் அதிகாரம் 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். பாத்தீங்களா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து நோக்கி வரப்போது. அடுத்து தேசங்கள், அது ரஷ்யா தலைமைகளை எல்லாம் அதிகாரத்தோட வந்து அவங்களை அட்டாக் பண்ணி முற்றிலும் முறியடிக்கலான்னு வரும்போது தான் அவங்க எதிர்பாராத விதத்தில் விசுவாச வீரர்கள் எழுந்து வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கே வர வைத்து அதன் வழியாக முழு உலகத்தை ஆஸ்வதிக்க போகிறாங்கன்ற அந்த ஆழமான உண்மை யாருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு? அதாவது ஏதோ ஒரு நிலத்துக்கான பிரச்சனை போயிட்டுருக்கு இஸ்ரேலில். யூதர்கள் அகதிகள் அவர்கள் வந்து ஏதோ 1917ஆம் நூற்றாண்டில் வந்து, அதை 19ஆம் நூற்றாண்டில் ஏதோ வந்தாங்க, இடத்த வாங்கினாங்க, அதுக்கப்புறம் பாலஸ்தீனர்கள் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. இப்போ யூதரெல்லாம் ஒன்றா சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அங்கே பாலஸ்தீனர்களுக்கு வந்து ஏதோ சில தீமை செய்துட்டு இருக்காங்கன்றத உலகம் பார்த்துட்ருக்கு. உலக பார்வை அவ்வளோதான் பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேரு சபையில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவங்க எப்படியாவது ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானம் கொடுங்க சொல்லி இப்போ போய் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவர் சமாதானம் அங்கே கொடுக்க மாட்டார், ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து அங்கே வரப்போகுது. அந்த யுத்தங்கள் தொடர்ந்து அங்கே மேலே வரப்போகுதுன்னு சொல்லும்போது இன்னொரு பார்வை இருப்பாங்க. அதான் என்ன பார்வைனா, இந்த யுத்தங்கள் தாண்டி அடுத்த ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன பார்வை தெரியுங்களா? அக்காலத்தில் எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்னு சொன்னால், இந்தியாவுக்கு எப்படி வந்து பார்க்கும்போது டெல்லி எப்படி ஒரு மிக முக்கியமானதா, அதாவது இந்தியாவுடைய கேபினெட், அதாவது தலைநகரமாக எப்படி டெல்லி இருக்கிறதோ இல்லைங்களா? அப்போ அப்படி அமெரிக்காவில் எப்படி யூஎஸ்சி எப்படி இருக்குதோ அதே போல் இந்த உலகத்துக்கே தலைநகரமாக எது மாற போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் என்னக்கூடிய தேசத்தில் எருசலேம் தான் தலைநகரமாக மாறப்போகுது. அதனால தான் எருசலேம் விஷயம் உலகம் முழுக்க போகுதுன்ற அந்த பார்வை தேவன் அறிந்த அறிவு பெற்றுக்கொண்டு மாற்றம் தான் இந்த உண்மை கிடைச்சிருக்குது. அதனால தான் டிசம்பர் 2017 வருடத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி ட்ரம்ப் என்ன பண்ணாருங்களா? அவர் என்ன பண்ணார்? அவர் என்ன விதத்தில் முயற்சி எடுத்தார் தெரியாது. எருசலேம் என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய தலைநகர் என்ன சொன்னாருங்களா? அதாவது எருசலேம் எங்களை தூதகம் அமைத்து என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் வைக்க போகிறோம்னு யோசிக்கும் போது அது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் மறுபடியும் எகெயின் ட்ரம்ப் வந்திருக்கிறார். இப்போ வந்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எப்படியே 6 அதிகாரம் வந்தாலும், அதிகாரம் தாழ்த்தப்பட்டாலும், அதிகாரம் உயர்த்தப்பட்டாலும் கிளியராக தேவனுடைய விருப்பங்கள் மாற்றதா எல்லா இடத்துலையும் நிறைவேற போகுதுன்ற அந்த தெளிவான விஷயம் தெரிஞ்சதுனால தான் அடுத்து ஃபியூச்சர் நடக்க போகிற விஷயம் பார்க்கும்போது எரேமியா 3ஆம் அதிகாரம் 17 வசனத்துடைய அறிவு சபைக்கு இப்போ கிடைச்சிருக்குது. இந்த அறிவானது தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற மிகப்பெரிய அறிவு சொல்கிறீங்களே. அதனால தான் நமக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்ல முடியும். கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யம்
எருசலேமுக்குள்ளே இருந்து வெளிப்படுவதற்காக தான் தேவன் இத்தனை முயற்சியை ஏற்படுத்திட்டு இருக்கார் என்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம எப்பொழுதும் தேவன் நன்றி சொல்ல தோணுகிறது. வசனம் வாசிக்கலாம். எரேமியா 3:17 வசனம் வாசிக்கலாம். எரேமியா 3:17 அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதினிடமாக சேருவார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். இந்த வசனம் போல அநேக வசனம் வேதத்தில் நமக்கு இருக்கு. எருசலேமில் கர்த்தருடைய நாமம் விளங்கினதை நிமித்தம் அத்தனை பேரும் அதை கேள்விப்பட்டு எருசலேமை நோக்கி பயணம் செய்வாங்கன்னு சொல்லி உங்களோட தேவன் இருந்தார்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப வசனம். அதெல்லாமே நமக்கு இப்போ ஞாபகம் பண்ணிக்கோங்களேன். இவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் பூமியில் செய்துட்டு இருக்கிற இந்த காலப்பகுதியில் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கின்ற அறிவு சபைக்கு மாற்று தான் தேவன் கற்றுக் கொடுத்துருக்கிறார் சொல்கிறீங்களே. எல்லாருமே எருசலேம் பிரச்சனையை வேறு விதமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் சபை மாற்றத்தை எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜ்யத்தில் இந்த முழு உலகத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக, அந்த ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை மனுக்குலத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, ஒரு உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு தேசத்தை மறுபடியும் ஒரு தேசமாக்கி உலகத்திலே உயர்ந்த இடமா தேசமாக கொண்டு போய் 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் பற்றியில் யாரும் பேசுனது கிடையாது. இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா இடங்கள்லையும் பேசுகிற அளவுக்கு கொண்டு போகிறாருன்னா, அடுத்தடுத்து அவர்களுடைய தீர்க்கதரிசனங்கள் என்னென்னா, இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் வரப்போகுது, அதற்கப்புறம் ஒரு ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் முழு மனுக்குலம் பெற்றுக்கொள்ள போகிறாங்க என்ற அந்த தெய்வீக வெளிச்சம் சபைக்கு கிடைக்கும் போது யாருக்குமே தெரியாத இன்னொரு ரகசியம் இப்போ பூமியில் போயிட்டுருக்கு. இதுதான் சபை தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கார் என்ற ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள முடியும். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6000 வருடமாக பூமியில் தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. ஆனால் இந்த உலக மனிதர்கள் அதை தெரியாதா இருக்கிறாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கும்போது, இந்த 6000 வருடமாக ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தாரோ அதற்கப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்கன்னா, முழு மனுக்குலத்தை தீமையான அனுபவத்துக்குள்ளே விட்டு வச்சிருக்கிறார். சில கொஞ்சம் காலப்பகுதி அப்படி கொஞ்சம் காலப்பகுதி தீமையான அனுபவத்தில் விட்டு வச்சிருந்தாலும் தேவன் தெய்வீக திட்டத்தின்படி இந்த 7th டே கிரியேஷனில் அவர் என்ன பெஸ்ட் கிரியேஷனாக பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது, நியூ கிரியேஷனாக, அதாவது ஒரு புதிய படைப்புகளாக இந்த கடைசி 7வது நாளில் அவருடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, மனிதனே தேவனுடைய சாயலாகபடி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கும் வாருங்கள். நான் படிச்சிருக்கேன் இல்லைங்களா வசனத்தை, நமது சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி மனிதனை படைப்போம் வாருங்கள்னு சொல்லி வசனம் இருக்குது. இப்படி இந்த மனித குலத்திலேயே ஒரு சிறு மந்தை மாற்றம் இந்த சுவிசேஷத்தில் 1,44,000 பேரை தான் முதல் அந்த தேவனுடைய ரூபத்தின்படி தேவன் சாயல்படி படைத்து முடிக்க போகிறார் என்ற ஒரு தெய்வீக ரகசியம் பார்க்கும்போது, இவர்கள் தான் இந்த சுவிசேஷத்தில் தேவனுடைய தெய்வீக சுபாவத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு அழைப்புக்குள்ளே இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லும்போது, அவர்கள் தான் நியூ ஜெருசலேம். யாருக்காவது தெரியுங்களா? இந்த மனிதராய் பிறந்த யாருக்காவது தெரியுமா? இந்த மனுக்குலத்தை ஆஸ்வதிப்பதற்காக இன்னொரு நியூ ஜெருசலேம்னா ஒரு புதிய அரசாட்சி முறையை செய்வதற்காக மேலான எருசலேமை உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, அது ஏறக்குறைய 1260 வருஷம் அந்தி கிறிஸ்து அமைப்பில் சாத்தானுடைய தந்தங்களால் முழு கிறிஸ்துவ மண்டலம் அங்கே ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காலப்பகுதியில் கூட அந்த சிறு சபையை பாதுகாத்து பராமரித்து போஷித்து 18ஆம் நூற்றாண்டில் எல்லா வேத வெளிச்சின் ரகசியத்தை வெளிப்படுத்தி 18ஆம் நூற்றாண்டில் கடைசி 1874 கர்த்தரேசு 2வது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் உலகம் எங்கில் இருக்கிற எல்லா யூதர்களை எப்படி தேவன் கூட்டி சேர்த்து இஸ்ரேலுக்குள்ளே வர வைத்தாரோ, அதே போல் உலகமெங்கில் இருக்கிற அநேக அவருடைய பரிசுத்தவான்களை பாபிலோன் எனக்கூடிய மகா நகரத்துக்குள்ளே இருந்த அவருடைய கோதுமை மணிகளை 1878 எப்படி மாம்சீக இஸ்ரேலை கூட்டி சேர்க்கக்கூடிய வேலையை எப்படி அவர் தேவன் செய்தாரோ, அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை கூட உலகமெங்கில் இருக்கக்கூடிய எல்லா கலைகள் நடுவில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களை பிரித்தெடுக்கக்கூடிய காலத்தில் அறுவடை எனக்கூடிய மிகப்பெரிய சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுத்து அப்படியே கொண்டு அதே 1878 மகா பாபிலோனுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுத்து அங்கிருந்து இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கொண்டு இங்கே வச்சிருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது இந்த முழு மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பதற்காக இன்னொரு நியூ ஜெருசலேமை உருவாக்கிட்டு இருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறீங்க. அந்த நியூ ஜெருசலேம் எதுங்களா? புதிய எருசலேம். சத்தமே வரல சொல்லிட்டு அந்த நியூ ஜெருசலேமுக்குள்ளே கொண்டு போய் அதிலிருந்து சியோன்லேருந்து வேத வசனமும் எருசலேமுடைய கர்த்தருடைய வசனம் உலகத்துக்கு வரும்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அந்த ஜியோனில் ஒருவராக வைக்கும்படிக்காக தான் இவ்வளோ பெரிய வெளிச்சத்தின் சத்தியத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது, ஒரு தெய்வீக சத்தியம் சபை மாற்றத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் அதிகாரங்கள் மாற்றப்பட்டாலும், அதாவது சொசைட்டியில், அதாவது முழு உலகத்தில் சமுதாயங்களில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்தால் கூட
ஒருவேளை நேரடியாகவே இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது மிகப்பெரிய சுனாமியோ இல்லை பூமி எதிர்ச்சியோ இல்லை மலைச்சரிவு நடந்தால் கூட கவர்மெண்ட் தள்ளப்பட்டாலும் இல்லை பேங்கிங் க்ளோஸ் ஆனால் கூட எல்ஐசி க்ளோஸ் ஆனால் கூட அல்லது பார்த்திங்கன்னா ஒரு வேளை பூமியில் இயற்கையாகவே மிகப்பெரிய சேதம் வந்தால் கூட பயப்படாத ஒரு கூட்டம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் மலைகள் விலகினாலும் குன்றுகள் விலகினாலும் சமுத்திரங்கள் நடுக்கடலில் எழுந்தாலும் பூமி நிலை மாறினா கூட நாங்கள் பயப்படும் என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் தான்? அவங்களுக்கு அப்படிப்பட்ட தைரியம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7th டேல இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் நொறுக்க பண்ணணும், தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக தான் தேவன் இந்த எல்லா அமைப்புகளையும் நொறுக்கிட்டு இருக்கார் சொல்லும்போது, கர்த்தருடைய கோபத்தின் நாட்களிலே பெனங்களால் எல்லாத்தையும் நிரப்புவார்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இந்த ராஜ்யம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தாச்சு. ஆக்சுவலி 1874 முடிவு வந்தாச்சு. எதுக்குன்னா இந்த உலக அமைப்புகள் எல்லாருக்கும் இதெல்லாம் எந்த இடத்துல பயணம் செய்யுதுன்னா முடிவுக்காக எல்லாம் பயணம் செய்துட்டு இருக்கிறாங்க. 1914 புறஜாதிகள் உட்பட்ட காலப்பகுதி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேசம் எங்களுக்கு சொன்னால் தேவன் என்ன பண்ணுவாருங்க? தேவன் அவங்களுக்கு டைம் முடிஞ்சுதா? 2520 வருஷம் கொடுத்தாருங்க ஆக்சுவலி இஸ்ரேல் ஜனங்களை ஆட்சி செய்யறதுக்கு. அவங்களுக்கு புறஜாதிகளுக்கு டைம் போதலைங்களா அவங்களுக்கு? அதற்கப்புறம் மறுபடியும் அந்த ராஜ்யங்கள்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா எல்லா தேசத்தில் இருக்கிற அமைப்புகளெல்லாம் நொறுக்கப்படும் போது கூட ஏன் பயப்படாது பார்த்தீங்கன்னா, ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்புன்னு சொல்லும்போது அதுதான் ஜீவ ஊற்று. தேவனுடைய சத்திய வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு ஒரு ராஜ்யம் வரப்போகுதுன்றது மிகப்பெரிய சத்தியத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே தேவன் அறிந்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த தேவனுடைய வெளிச்சம் கிடைச்சிருக்கும் போது நமக்கு எதிர்கால குறித்து பயம் கிடையாது. ஏன் பயம் இருக்காது பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவர் கண்ட்ரோல் இருக்குது. அவர் தேவன் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் என்ற அந்த தெய்வீக நோக்கம் இருக்கும்போது தான் சகலமும் நன்மைக்காக என்ற அந்த தெய்வீக சிந்தையை வந்து இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு எப்படி 1264 அவர் கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில் கடைசி நாளில் அவருக்கு வந்து எல்லா சோதனையும் வாங்கும் போது அவர் என்ன சிந்திச்சா தெரியுங்களா? இது எல்லாமே நன்மைக்காக தான். நான் அடிக்கப்படுவது, துன்பப்படுவது, வெறுக்கப்படுவது, நான் வந்து கடினமாக நடத்தப்படுவது எல்லாமே என்னென்னா மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக எங்கள் அப்பா கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் நான் பானம் செய்யப்படும் போது எல்லா அதிகாரம் ஒன்றா சேருவது, அது அந்தந்த ப்ரோசஸில் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது இந்த ஆழமான உண்மையை புரிந்தவர்னால தான் அவர் தெளிவாக இருந்தார். அதாவது காலக்கணக்கு விஷயமா இருந்தாலும், தீர்க்கதரிசன விஷயமா இருந்தாலும், டாக்டரின் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டாக இருந்தாலும், உலகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வாக இருந்தாலும் எதிலையும் குழப்பம் இல்லாமல் போகக்கூடிய ஒரே ஒரு நதி ஜீவ நதி. அது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எல்லாமே நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னொரு பார்வையும் தெரியுது. எப்படி யாக்கோபுக்கு ஒரு பிரசவ வேதனை, அதாவது தமிழில் சொல்கிறேன்னா பிரசவ வேதனை காலம் வரப்போதான் இஸ்ரேலுக்கு, அதான் மிகப்பெரிய ஒரு வலி வரக்கூடிய வேதனை வரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல தான் இந்த உலகம் கூட ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ளே போகுதுன்றது இந்த பார்வையில் பார்க்க முடியுது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் chapter 5 verses 3ல் இந்த பார்வை கூட சபை கிடைச்சிருக்கு. சரஸ்வரியில் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. ஸோ 1878 அப்புறம் நமக்கு தெரியும் 1914 முதலாம் உலக போர் நடந்துச்சு. 2ஆம் உலக போர் 1939-44 நடந்தது. இந்த உபத்திரம் வந்து இந்த வேதனை, இந்த கர்ப்பவதி வரக்கூடிய அந்த வழியானது வேகமாக பெருகி கொண்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஆஃப்டர் கொரோனா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொரோனாக்கு அப்புறம் பார்க்கும்போது இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். பொதுவாக ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பார்க்கும்போது ஒரு வலி வரும், ஒரு இடைவேளை வந்து ஒரு வலி வராதபடிக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும். அப்படி நாட்கள் பெருக பார்க்கும்போது வலி அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடைவேளை வந்து வலி இல்லாத டைம் வந்து குறைஞ்சிரும். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நீங்கள் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக அதாவது உக்ரைன் வாரம் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சரிவாகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நோட் பேன் பண்ணுறாங்க டோட்டலாக. சாரி, அது கொரோனாக்கு அப்புறம் தான் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து எல்லா விதமான நெருக்கடிகள் அதிகமாக தான் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து நாம் பார்க்கும்போது சரஸ்வரிகளே, உலகம் மிகப்பெரிய ஒரு வேதனைகளை கடந்து போகும்போது எல்லாருக்குமே சமாதானமும் சௌக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு வேதனை தான் பெருசாக தெரிய போகுது. ஆனால் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து நீங்கள் பாருங்கள். ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை அதிகமாக வருதுன்னு சொல்லும்போது அந்த வேதனையுடைய உச்சக்கட்ட வலி வரும்போது அதை வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? பொதுவாகவே நேச்சுரலாக நடக்க பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ச்சக்கட்ட வலி வாங்கினதுக்கப்புறம் ஒரு புதிதான ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்க போகுது. இந்த பார்வை யாருக்கு இல்லை? உலகத்துக்கு.
அப்போது உலகம் முழுக்க பிரசவ வேதனையால் நிறைக்கப்பட்டிருந்தா கூட இந்த முழு உலகம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி பயணம் செய்ய போகுதுன்ற ஆழமான விஷயம் உலகத்தை தெரியாது. இஸ்ரேல் மேலே கூட மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, ஆனால் அங்கே தான் தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கே வரப்போகுதுன்ற விஷயம் அவங்களுக்கும் தெரியாது. அந்த பார்வையும் சபை கிடைச்சிருக்குது. அது மாத்திரமில்லை, நாம் கூட நமக்குள் தவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு மீட்பு வருவதற்காக நாமளும் என்ன பண்ணுறோம், புது சிருஷ்டியின் ரட்சிப்புக்காக இந்த மாம்சம் என்னக்கூடிய இதிலிருந்து மீட்பெடுவதற்காக நமக்கும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கின்ற விஷயமும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ரோமர் 8:23 பார்த்தீங்கன்னா, எப்படி உலகமானது வேதனை, அதாவது உலக பிரசவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, சபை கூட ஒரு மீட்புக்காக உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய புத்திரர்கள் மகிமைப்படக்கூடிய அந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரஸ்வதிகளை வாசிக்கலாம். ரோமர் 8:23 22-23 2 வசனம் வாசிச்சிருங்களா? ரோமர் 8:22 முதல். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பார்த்தீங்களா, புத்திர மீட்பு வருவதற்காக நமக்காக நாம் தவிக்கிறோம். உண்மையிலே நமக்கு ஒரு மீட்பு இந்த இடத்துல வந்துட்டுருக்கு, வரப்போகுது. இந்த சரீரம் எனக்கூடிய கோராளத்திலிருந்து நம்ம கடந்து பரலோக பிதாவுடைய வீட்டுக்கு நம்ம கடந்து போக போகிறோம். அப்பேற்பட்ட பரலோக பிதாவுடைய வீட்டுக்கு நாம் கடந்து போகுவதற்காக தான் நமக்கு அனைத்து விதமான அனுபவங்களும் நமக்கு கொடுத்துட்ருக்கார் சௌரஸ்வரிகள். அதனால தான் சௌரஸ்வரிகளே நமக்கு காமிச்சிருக்கிற அந்த இரக்கத்தை பற்றி நீங்கள் ஒருவேளை சற்று நேரம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவாக தேவனை அறிகிற அறிவு மாத்திரமல்லாமல் இந்த அறிவுக்குள்ளே வருவதற்கு தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற இரக்கத்தை பற்றி கொஞ்சம் சற்று நேரம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ரோமர் 12:1 நம்ம எல்லாருக்குமே மனப்பாட வசனம் இல்லைங்களா? ரோமர் 12:1 இல்லைங்களா? என்ன வசனம் சொல்ல முடியுங்களா? இப்படி இருக்க சகோதரர்களை என்னங்களா, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக என்ன பண்ணுங்க, ஒப்பு என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். அந்த இரக்கத்தை பற்றி எப்பயாவது நம்ம யோசித்து பார்த்துருப்பாங்கம்மா? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டுன்னு சொல்லும்போது, இந்த காஸ்பல் ஏஜில் இப்போ 7th சர்ச்சில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எப்பேற்பட்ட இரக்கம் கிடைச்சிருக்கு நீங்கள் பார்க்கும்போது, தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய சத்தியத்தை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கான இரக்கம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த இரக்கத்துடைய ஆழத்தை போய் நான் பார்க்கும்போது சரஸ்வரியில் ரோமர் 11 முழுக்க படித்து பார்த்தோன்னா, ரோமர் 10 முழுக்க படித்து பார்த்தோன்னா, முழு மனுக்குலத்துக்கு இரக்கத்தை காண்பிப்பதற்காக தான் தேவனுடைய திட்டமே. முழு இஸ்ரேலுக்கும் தேவனுடைய இரக்கத்தை காட்ட போகிறான் தேவன். ஆனால் இந்த 2 விதமான வகுப்பான மனிதர்களுக்கு காட்டக்கூடிய காலத்தில் அவங்க கண்டிப்பாக கிடையாது. அங்கே என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, ரோமர் 10:11 எடுத்து பார்க்கும்போது 10 முழுக்க ரொம்ப ஆழமான விஷயம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதாவது தேவனுடைய நோக்கம் என்னன்னா, முழு மனுக்குலத்தை ரட்சிக்கிறது தேவனுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் 11 இஸ்ரேல் தேசத்தை பற்றி முழுக்க பேசிட்டு வருவார். ஆனால் 12 சொல்லுவார் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிற சொல்லும்போது, 11 32 எடுத்து பாருங்க, எவ்வளோ பெரிய தேவனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த ஞானத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு. ரோமர் 11 32 வாசிங்க. இந்த இரக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கோம். வாசிங்க. ரோமர் 11:32 எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். பார்த்தீங்களா, தேவன் எல்லாருக்கும் இரக்கத்தை காண்பிப்பதற்காக எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து வைத்தார்னு சொல்லும்போது, தேவனே அவங்கள கீழ்ப்படிக்கூடாதுன்னு அப்படி தேவன் கிரியேட் பண்ணல. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆதாமுக்குள் பாவம் செய்த முழு மனக்குலத்தை 6000 வருடம் இந்த தீமையான அனுபவத்துக்குள்ளே விட்டு வச்சிருக்கிறார் தேவன். ஆனால் என்ன நோக்கமாக இருக்குது? நன்மை செய்யக்கூடிய நோக்கத்துக்காக 6000 வருஷம் தீமையான அனுபவத்துக்குள்ளே தேவன் அனுமதிச்சிருக்காருன்னு சொன்னால் என்னத்துக்காக? இரக்கத்தை காண்பிப்பதற்காக தான். ஏன்னா அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு சொல்லும்போது, இந்த தீமையான அனுபவத்துக்குள்ள அவங்க கடந்து வரணும் என்பதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, பூமி என்னுடைய பாதப்படி, பூமி என் பாதப்படின்னு சொல்லும்போது, இந்த 6000 வருடத்தில் முழு மனுக்குலத்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துட்டு தேவன் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்னங்களா? பூமி என்னக்கூடிய பள்ளிக்கூடத்தில் யுகாயுகத்துக்கு மனுக்குலத்தை இரக்கம் காட்டுவதற்காக தீமை எண்ணக்கூடிய அனுபவத்தை 6000 வருஷம் படிச்சுக்குன்னு சொல்லி இரக்கத்தை காண்பிப்பதற்காகவே அவங்கள அந்த பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டார். கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகள் 1800 வருடங்கள் நியாயப்பிரமாணம் எனக்கூடிய ஒரு கட்டளையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு
அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு நீங்கள் நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுங்க வந்து மனுக்குலத்தை ஆஸ்வதிக்கும் போதுன்னு சொல்லி, நீங்கள் நியாயப்பிரமாணம் கூட பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கற்றுக்குங்க சொல்லி அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக அவங்கள அந்த அளவுக்கு அனுமதிச்சு வச்சிருக்கார் தேவன். அதாவது 18 நூற்றாண்டுகள் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எனக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துட்டார். அப்போ இந்த 6000 வருஷம் தேவனுடைய பிளான் பார்த்தீங்கன்னா 2 பள்ளிக்கூடத்தில் மனுக்குலமோ இஸ்ரேலும் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆனால் இந்த 6000 வருடத்தில் இவங்க யாருக்கும் கிடைக்காத இரக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு கூட்டத்தாரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தாருக்கு கொண்டு வந்து எந்த இடத்துல வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்க வேறு யாரும் கிடையாது, அவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுக்கு கிறிஸ்து என்னக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறார். நம்மளாம் இப்போ எங்கே இருக்கோம்னு நினைக்கிறீங்க சரஸ்வரிக்கு? கிறிஸ்து என்னக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நம்ம யாரை பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் தெரிந்தவர்களாக அவங்கள நல்லா புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும்போது, இப்பேற்பட்ட ஒரு இரக்கத்தை மனுக்குலத்துக்கும் தெரியாது, சபைக்கும் உலகத்துக்கும் தெரியாது, அதாவது இஸ்ரேலுக்கும் தெரியாது. இந்த இரக்கத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்தினதுனால நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பலியின் ஜீவியத்தை ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தேவன் தான். அவர் நினைச்சாருன்னா மனுக்குள்ள கண்களை திறக்க அவரால் முடியும். இஸ்ரேல் ஜனங்களையும் எந்த விதத்திலும் பிளஸ் பண்ண அவர்களுக்கு முடியும். ஆனால் தேவன் அந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறான்னு சொல்லும்போது 6000 வருஷமாக கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் மனுக்குலத்தை ஆஸ்வதிப்பதற்காக அந்த வாய்ப்பை அவருடைய இரக்கத்தை நம்ம மேல் காமிச்சிருக்கும் போது என்ன நடந்துட்டு இருக்குது உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தையும் தெளிவாக இந்த காலப்பகுதியில் எப்படி வாழணும் என்பது விஷயத்தையும் சபைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கும் போது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிற சொல்லும்போது, ஏன் நம்ம கூட இந்த 6000 வருஷம் பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்கலாமே? நம்மளும் சாதாரண மனுஷர் தானே. நம்ம பிறப்பதுக்கு ஏதாவது ஒருவேளை முன்மாதிரியாக உன்னுடைய ஜனங்களை நான் கண்டிப்பாக அழைப்பேன்னு சொல்லி யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தாரா தேவன்? ஏதாவது இதுக்கு முன்னாடி யாருக்காவது உன் சந்ததியை நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு மாதிரி தான் நம்மளை யாராவது நமக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்ததுபடியோ இல்லை அவங்க உண்மையாக வாழ்ந்து நம்மளை சத்தியத்துக்குள்ளே அழைச்சாரா தேவன்? ஏதாவது அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு இருக்குங்களா? நமக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டோ இல்லை. ஆனால் நம்ம பாவிகள் என்ற ஒரு நிலைக்குள்ளே இருந்தவர் நமக்கு இவ்வளோ பெரிய இரக்கத்தை பாராட்டிருக்காருன்னா, மனுக்குலம் முழுக்க ஆஸ்வதிப்பதற்காக அவங்கள இரக்கங்களை காட்டுவதற்காக அவங்கள அப்படி வச்சிருக்கிறார் தேவன். இஸ்ரேல் ஜனங்களையும் ஆஸ்வதிப்பதாக வச்சிருக்கிறாரு. நம்மளும் கூட ஒரு சாதாரண மனிதர் தான் நம்ம கூட. ஆனால் உள்ளே வந்திருக்கோம்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இது உங்களால் உண்டானதல்ல, இது என்னுடைய ஈவு மாத்திரமேன்னு சொல்லும்போது சௌரஸ்வரிகளே, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடிய தேவன் நம்மளுக்கிட்ட இப்போ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை, ஒன்னஸ். அப்படின்னா தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே ஒரு பரிசுத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்குள்ள அடுத்து என்ன கேரக்டர் வெளிப்படம் பார்க்கும்போது ஒன்னஸ், ஒற்றுமை எவ்வளோ முக்கியம் பார்க்கும்போது, பிதாவாக தேவனிடத்தில் கர்த்தர் எடுத்த அந்த ஜபத்தில் அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, பிதாவே நானும் நீங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோம் அதே போல் இவர்களும் ஒன்றாக இருப்பதுக்காக என்ன பண்ணுவீங்க? இங்கே பொல்லாங்கன்னு இருக்கிறான், பொல்லாங்கிட்ட கொண்டு போங்க நான் கேட்கலாம். ஆனால் இந்த பொல்லாங்கன் மதியத்தில் அங்கே வாழும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களை பிளஸ் பண்ணுங்க சொல்கிறார். யுகாயுகமாக ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க. அதாவது பிதாவையும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவும் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க. அந்த ஒன்னஸ்க்கான மிகப்பெரிய ஆழமான உண்மைன்னு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள். இந்த ஒன்னஸில் தான் யார் இந்த தேவனோடு இயேசு கிறிஸ்துவோட யார் பயணம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, லூசிஃபர். ஒரு காலம் முழுக்க பயணம் பண்ணிட்டு ஒருத்தர் தேவனுடைய கொள்கையில் டிஃபர் ஆனதுனால 6000 வருஷம் தீமை வந்துச்சு சரஸ்வரிகளை. அவ்வளோ தீமை அனுபவம் மனுக்குலத்துக்கு வந்துருக்கு நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு சாத்தான் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதுனாலையும் விழுந்து போன தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதுனாலையும் முழு இவங்க அத்தனை பேருமே ஒன்றா சேர்ந்து இப்போ யாருக்கு விரோதமாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க தெரியுங்களா பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் எல்லாமே இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய நாட்கள் முடிஞ்சது இல்லைங்களா? அதனால் தீமை செய்யக்கூடிய நபர்களே ஒன்றா இருக்கிறாங்களாமா. தீமை செய்யக்கூடியங்க, பாவம் செய்யக்கூடியங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பயுமே எதிராளியாக இருக்கக்கூடியங்க ஒற்றுமை செயல்படுறாங்க சரஸ்வரிகளே. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்போ டிஃபராக இருக்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது உலகத்தில் இயேசு கிறிஸ்து மடித்ததுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுதல் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்த சில தூதர்கள் மனம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்க செப்பரேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மற்ற எல்லா கெட்ட தூதர்களும் எப்பயுமே அவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெற்றிக்கான ரகசியம் தெரியுங்களா? அவங்க வெற்றிக்கான ரகசியம் ஒற்றுமை. யார் ஒற்றுமை காமிச்சிட்டுக்கிறா? ஒரு பரிசுத்தவங்க இந்த ஓட்டத்தில் ஓடாதபடிக்கு என்னெல்லாம் தக்கதல் செய்யணும் அத்தனை முயற்சியும் ஒன் பை எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக பார்க்குறோம். ஒரு மாம்சீக இஸ்ரேலை தோல்வி அடிக்கிறதுக்காக சுற்றில் இருக்கிற 21 தேசங்கள் வந்து வேறு தேசமாக இருந்தால் கூட, ஆனால் அவங்கள வந்து முறியடிப்பதுக்காக எல்லா தீவிரவாத தேசமும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க. வேறு காமிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது இஸ்ரேல் என்னக்கூடிய தேசமே உலகத்தில் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம், முற்றில் அழிச்சலான்றது தான் அவங்க போயிட்டுருக்காங்க. உண்மையாகவே யார் இப்போ ஒற்றுமையாக இருக்கணும், யார் அந்த ஒன்னஸ்குள்ளே வரணும், யார் உண்மையாக தேவன் அறிந்த அறிவுக்குள்ளே வந்திருக்கிறாங்களோ
அவங்களுக்கு பரிசுத்தமான இந்த பாதையில் பாதங்கள் கழுவக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கிறாங்களோ அத்தனை பரிசுத்தவான்களும் பார்த்தீங்கன்னா இவள் தன் கையில் எழுந்தது செய்தாள் என்ற அந்த ஒரு வார்த்தைப்படியே தன்னால் என்னெல்லாம் முடியும் பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஊழியத்தில் அத்தனை விதமான அறுவடை ஊழியத்துக்கும் சபை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பரிசுத்தவானுடைய பாத கழுவுவதற்கான அத்தனை ஊழியம் செய்வதற்கு இவர்கள் ஒற்றுமையாக இணைவார்கள். அதனால தான் பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் எவ்வளோ எத்தனை அழகாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒன்னஸில் தாங்க மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது. இந்த ஒன்னஸ் என்பது நம்ம எல்லாருக்குள்ள ஒன்னஸ்ன்னு வரும்போது, ஏன்னா நம்ம ஒரே பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக வரும்போது, அவங்கள ஆராதிக்கக்கூடியவங்களாக இருக்கும்போது அந்த ஒற்றுமை என்பது எப்படி வரும்னு பார்க்கும்போது சரஸ்வரிகளே ரொம்ப அருமையான அந்த அறிவுக்குள்ளே வரக்கூடியவங்க அந்த ஒன்னஸ்குள்ள எப்படி வராங்க பார்க்கும்போது, தேவனையும் இயேசுவும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்குள்ளே வந்திருக்க ஒரு பரிசுத்தவான்கள் என் கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் என்னை காட்டிலும் உயர்ந்தவங்கன்ற அந்த சிந்தை, அது மிகப்பெரிய ஒரு தாட்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனால். அந்த உயர்ந்தங்க என்ற சிந்தை அவங்களுக்குள்ளே எப்படி வருகிறதுனா அறிவினால தான் அது வெளிப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் என்னக்கிட்ட இல்லாத குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்குது. என்னை எடுத்து பயன்படுத்தக்கூடிய தேவன் அவரை வேறு விதத்தில் நல்லா ஆஸ்வதிக்கிறான்னு சொன்னால் அது உள்வாங்கக்கூடிய ஒரு மனசு. அதாவது எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சகோதர சகோதரி ஒரு சத்தியத்தை எடுத்து நல்லா அதிகம் படிச்சுட்டு வராங்க சொன்னால் அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனசு, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, கற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, அல்லது என்னை காட்டிலும் மற்றும் உயர்ந்துங்கன்ற அந்த சிந்தைக்குள்ளே வரக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் சகோதரர்களே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காட்டில் மற்றவங்களை மேன்மையாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனை அறிந்தவங்க, இயேசு கிறிஸ்துவ அறிந்தவங்கன்னு சொல்லும்போது அவங்க அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தன்னை காட்டிலும் உயர்ந்தங்கன்ற அந்த சிந்தையில் தான் அவங்க பார்க்க முடியும். பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள ஒற்றுமைன்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடந்து சொல்லும்போது பலவீனங்கள் சிலது இருக்கும், மாம்ச பலவீனங்கள், சில குறைகள் பலவீனம் இருக்கும். இந்த சின்ன சின்ன பலவீனம் வரும்போது அவங்களுடைய பலவீனங்களுக்காக அவங்க தேவனுடைய சமூகத்தை ஜபம் செய்வது மாத்திரமல்லாமல் அவர்கள்ட்ட தங்களை காட்டில் மற்றவங்க உயர்ந்துங்கன்ற அந்த சிந்தையோடு தான் பார்க்க தோணும் சொல்கிறோம். அதனால தான் இந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை முக்கியம். அது எங்கெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில், சகோதர மதியத்தில் மற்றும் ஐக்கியத்தில் ஒற்றுமை இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக தொடர்ந்து போயிட்டுருக்கும். அப்படி தான் நீங்கள் செயல்படுறீங்க, அப்படி தான் நீங்கள் வைராகியமாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது சரஸ்வரிகளே அடுத்த ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம முதல் இந்த பாடத்தை ஆரம்பித்து பார்த்தோம். தேவனை அறிகிற அறிவு என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தும் சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலி தேவனை அறிந்தவங்க சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பிடிச்சி பெரிய விஷயம் வரைக்குமே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களான்னு தேவன் அவங்கள சோதிச்சு பார்ப்பார். ஏன்னா இன்றைக்கி வருகின்ற அத்தனை எக்ஸ்பீரியன்ஸு அத்தனை வாய்ப்பும் டெம்பரவரி, ஒரு ஜஸ்ட் இந்த பூமியில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் இங்கே உண்மை இருந்தாங்கன்னா யுகாயுகத்திலும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார் தேவன் அவங்கள. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களில் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற விஷயம் உண்மைத்தன்மைன்னு பார்க்குறோம். ஸோ ரோமரில் வசனம் இருக்குது, எல்லா இடத்துலையும் வசனம் இருக்குது. வெளிப்படத்தில் 2:10 மற்ற வசனம் வாசிக்கலாம். அதாவது நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு. இது ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய காதுகளில் வந்து அந்த வார்த்தை அவங்களுக்கு கேட்கும். எப்படின்னு பார்க்கும்போது தெய்வீனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க நான் உண்மையாக இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும், நான் ஒரு கணவராக இருந்தால் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி இருந்தால் கணவருக்கு உண்மையாக இருக்கணும், நான் ஒரு அப்பாவாக இருந்தால் பசங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நான் சபையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியத்துக்கும் உண்மையாக இருக்கணும், சத்தியத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லும்போது அந்த ஜபத்துடைய ஆழமான வார்த்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சிங்களா? பிதாவே இவர்கள் உம்முடையவர்கள், அதாவது இவர்கள் உம்முடையவர்களை நடத்தினா எனக்கு கொடுக்கப்பட்ட சகோதரர் என்னுடைய சொத்து கிடையாது, அவங்க வந்து உம்முடையவர்கள். அவர்களுக்கு உண்மை குறித்து சொல்லிக் கொடுத்தேன், சத்தியத்தை குறித்து சொல்லிக் கொடுத்த சொல்லும்போது உம்முடைய சத்தியம் தான் நான் சொல்லிக் கொடுத்தேன்ற அளவுக்கு இந்த சத்தியத்துக்கும் நான் சொந்தக்காரர் கிடையாது, இங்கே வந்திருக்கிற பரிசுத்தவானுக்கும் நான் சொந்தக்காரர் கிடையாது. தேவன் என்ற அந்த ஆழமான விஷயம் புரிஞ்சதுனால தான் எப்பொழுதுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் கீழ்ப்படிதலுக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். தேவனை அறிகிற அறிவு என்பது அவங்கள மனத்தாழ்மைக்குள்ளே கொண்டு வந்துடும். தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே வரும்போது மனத்தாழ்மை கொண்டு வந்துடும். இன்னொரு வசனம் படிக்கிறோம்னா கர்த்தருக்கு பயப்பட பயம் என்னங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னங்க? ஆரம்பமாக முடியுங்களா? அப்போ அதுக்கு என்ன இல்லை? இந்த ஸ்டடி மாற்றுறதாங்க. தேவன் அறிகிற அறிவு என்ற ஒரு பாடம் மாத்திரம்தான் யுகத்துக்கும் இருக்கும். மீது எல்லா ஸ்டடீஸும் நமக்கு பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். மீது இந்த ஒரு ஸ்டடி பிதாவாகிய தேவனையும் கர்த்தரை சரிகிற அறிவுக்குள்ள யுகாயுகமும் கடந்து போகும்போது இந்த ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு தாழ்மையானது, மனத்தாழ்மையானது, அந்த உண்மைத்தன்மையானது
பாருங்கள், ரீஃபரன்ஸ் நம்பர் 5473 பிரதர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு யார் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்களோ எப்பயோ இல்லை எப்பவுமே உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். எப்போவுமே உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவங்களுக்கு தெரியும் நான் செய்துட்டு இருக்கிறது எல்லாமே தற்காலிகமானது. உண்மையாகவே நான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆனதுக்கப்புறம் என்றல்ல, ஏற்கனவே நான் அவருடைய மனவாட்டி என்ற சிந்தையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தராகட்டும், அவங்க எங்கே இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்த போது தான் வெரி குட், நான் சின்ன விஷயத்தில் உங்களை வைத்தேன், நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை பெரிய விஷயத்தில் வைக்க போகிறேன் சொல்லும்போது, உண்மையாகவே வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் தேவன் நம்மளை சோதித்து பார்க்கறதுக்காக தான் விடுறது. சில நேரங்களில் நம்ம சில ஃபீல் போடும் பார்த்துருக்கீங்களா, எனக்கு சபையில் ப்ரே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, மன்னா படிக்க வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப நாள் ஆச்சு நான் சபையில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி, எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது, நான் அப்படியே வரேன்னு போகிறேன், என்னுடைய தாளந்தால யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்காரு தேவன் பார்த்தீங்கன்னா, சௌரஸ்வரிகளே 6 லெவலில் இருந்த நம்மளை கொண்டு எங்கே வச்சுருக்காரு, டிவைன் பிளான் சார்ட்டு ஞாபகம் இருக்குங்களா, பார்த்துட்டு நம்ம ஞாபகம் இருக்குங்களா, நம்ம அடிக்கடி பார்க்குறோம் இல்லைங்களா, 6 லெவலில் பாவத்தில் பிறந்து மண்ணுக்குள்ளே மண்ணாக போகக்கூடிய மனிதர்களுக்கு 6ல் இருந்த நம்மளை எண்ணில் கொண்டு வச்சுருக்கோம். யாராவது பாவிகளாக எங்களை நீதிமானாக்குன்னு யாராவது எப்போ நம்ம கேட்டிருந்தோமா, அவர் கேட்டோமா? ஓகே, நீதிமான ஆகிட்டோம், ஓகே, நீதிமானாக எங்களை நீங்கள் பரிசுத்தவனாக்குன்னு யாராவது அவரை போய் கேட்க முடியுமா? பாவிகளை நீதிமானாக்குனது அவர் தான். நீதிமான என்ன பண்ணிட்டாங்களா, அதாவது பாளையத்தில் இருந்த நம்மளை பிரகாரத்தில் கொண்டு வந்து அவர் தான். அது அந்த டிவைன் சார்ட்டும் அந்த டேபர்னக்கிள் 2 ஒரே செட்டப்பில் தான் இருக்கும். அதாவது நம்மளை கொண்டு வந்த விதம் பார்க்கணும். அந்த பிரகாரத்தில் கொண்டு வந்த நம்மை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எண்ணில் இருக்கக்கூடிய நம்மளை எம்மை கொண்டு போயிருக்காரு இப்போது. ஆனால் அடுத்து அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருங்களா, என்னங்களா, கேலவலுக்கு கொண்டு போனால் தெய்வீக சுபாவத்தில் பங்கு கொடுக்கறதுக்காக இந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டு அதுக்காக எல்லா சோதனைகளையும் எல்லா அனுபவம் கொடுத்து வந்துட்டு இருக்கும்போது, எனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதில்ல, என்னை எல்லாம் மறந்துட்டாங்க, என்னுடைய நன்மைகள் மறந்துட்டாங்க, எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க சொல்லி ஒருவேளை சௌரஸ்வரி மேலே பழி போட முடியுங்களா? அப்படி பழி போட்டாங்கன்னா அவரை அறிகிற அறிவிலை இன்னும் என்ன பண்ணல, வரல, கண்டிப்பாக வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட தேவன் 6லேருந்து எண்லேருந்து எம்லேருந்து கே கொண்டு போய் தெய்வீக சபாவத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பார்க்கும்போது, ஆமாம் ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இந்த அழைப்பெல்லாம் நீங்கள் கொடுத்து இத்தனை அனுபவத்தில் கொண்டு வந்துட்டுருக்கீங்க, ஏன் இந்த கடினமான அனுபவத்தில் எங்களை கொண்டு போகிறீங்க, எங்களுக்கு சில வியாதி அனுமதிக்கிறீங்க, சில விதமான லாஸ் எங்களுக்குள்ளே வருது, நாங்கள் அநேக நன்மை செய்யலாம் தீமையாக பார்க்குறாங்க, துரோகம் செய்கிறாங்க, அநேக தீமை செய்யக்கூடிய அனுபவத்தை எங்களை ஏன் கொடுத்து இந்த பாதையில் கொண்டு போகிறீங்க ஆண்டவரே, ஏதாவது சரியான ரீசன் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ரீசன் சொல்லுவார். இப்போது அது படித்ததுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட யோபு கேட்க சொல்கிற பாருங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பல வார்த்தை பேசிட்டேன், அதனால் என்ன பண்ணலாம், இப்போ இனிமேல் செய்ய மாட்டேன், நான் வாய் திறக்க மாட்டேன்ற அளவுக்கு சொல்கிறார் இல்லைங்களா. அப்பேற்பட்ட தெய்வீக பரிசுத்தமான அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இத்தனை அனுபவம் கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்லும் போது, அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறேன்னு சொன்னால், உங்களை மகிமைப்படுத்துவதற்கு மாற்றம்தான். எப்படி இருக்குங்க இந்த விஷயம் சொல்லிட்டாருன்னா, தேவன் உங்களை கனப்படுத்த போகிறேன்ப்பா, உங்களை மகிமைப்படுத்த போகிறேன், இந்த முழு மனுக்குலத்துக்கு முன்னாடியும் அத்தனை கோடி தூதருக்கு முன்பாக இந்த 7வது நாளில் நான் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய புது சிருஷ்டிகள் இவர்கள் தான் என்பதை உலகத்துக்கும் மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துறதுக்காக, உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக அதை எத்தனை வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு ஜபம் செய்ய வாய்ப்பு கொடுக்கல, ஒரு வருஷம் எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, என்னை எல்லாம் மறந்துட்டாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன வாய்ப்புக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 2:8 வசனம் இருக்குது சரஸ்வரியில், ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 2:8 அதுதான் தேவன் நம்மை கொண்டு வந்து நமக்கு என்ன செய்ய போகிறான்ற விஷயத்தை, அந்த ஆழமான விஷயம் அப்போஸ்தலன் பவுல் அன்றைக்கே புரிஞ்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:8 வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அடுத்து 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 7ஆம் வசனம் வர நினைக்கிறவர், அதாவது தேவன் அன்பு கூறுவங்களுக்கு கண்ணில் காணவும் இல்லை, காதில் கேட்கல, இதயத்தை தோணுவோ இல்லை, சும்மா அந்த டிவைன் நேச்சரை பற்றி நம்ம புத்தி கெட்டாத ரகசியமாக இருக்குது. ஆனால் 7ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்க்கும்போது வாசிக்கலாம். 7th verse 7ஆம் வசனம், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், உலக தோற்றம் முன்னாடி நம்மளுடைய மகிமை ஆண்டலைன் பண்ணுங்க. பொதுவாக நம்ம யாருடைய மகிமை பற்றி பொதுவாக பாடத்தில் கேட்குறோம்,
இந்த பூமியில் தேவனை மகிமைப்படுத்தணுன்றது தான் பாடம் கேட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தின பாடம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, உலகத்தோற்று முன்னாடி ஒரு பூமியிலேயே நாம் மனிதனை படைத்து அந்த 6000 வருஷம் இந்த காலப்பகுதியில் சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டத்தாரை நான் மகிமைப்படுத்தணுன்ற அந்த நோக்கம் உள்ளவர்களாக இருந்ததுனால தான் வசனம் சொல்லுகிறார். வாசிங்க, மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் இது! நம்மளுடைய மகிமைக்கென்றே தேவன் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லும்போது நம்ம யாருங்க? நம்முடைய வாழ்க்கையுடைய காலப்பகுதி என்னங்க? எத்தனை வருஷத்தை நம்ம வாழ முடியும்? நம்மள்ட்ட என்ன நன்மை வந்துடும் சொல்லும்போது ஒரு நன்மை நம்மள்ட்ட வராது இருக்கும் போது தேவனே இந்த திட்டத்தை ஏற்படுத்தி அவருடைய மகனுடைய சாயல் ஆகும்படி வர வைத்து சத்தியத்தையும் கொடுத்து சத்தியத்தின் ஆழத்தையும் புரிந்து கொள்ளும்படி தேவனுடைய பரிசுத்தாயம் கொடுத்து ஒரு வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஓட்ட ஓடி முடிக்கிறதுக்கான எல்லா உதவிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் அவரே கொடுத்து முடித்து கொண்டு போய் பரலோகத்தில் வைத்து மகிமைப்படுத்துவதற்காகவே எத்தனை ப்ரோசஸ் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லும்போது அப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம். எத்தனை அனுபவங்கள் நமக்கு தேவன் கொடுத்தாலும் அது சகலமும் நன்மைக்காக எண்ணக்கூடிய அந்த ஆழமான உண்மையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சோரசர்கள் பார்க்கும்போது இந்த மாம்சம் சில தடவை என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற, இவ்வளோ பலியின் வாழ்க்கை, நீ அவங்கள பாரு, மற்றவங்கள பாரு, என்னை கண்டுக்காத விட்டுட்ட, நீ என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்லை, சரியான சாப்பாடு கொடுக்குறதுல, சரியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதுல, சரியான ரெஸ்ட் கொடுக்குறதுன்னு சொல்லி மாம்சம் பொழும் ஆக்சுவலி புது சிருஷ்டிக்கிட்ட படிச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா 6வது வால்யூமில் 15வது பாடத்தில் புது சிருஷ்டி எதிராளிகள் பற்றி பாடம் பேசும்போது இந்த ஃப்ளஷ் நம்மளை அட்டாக் பண்ணோம் சொல்லும்போது அந்த ஃப்ளஷ் நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய இந்த காலத்தில் அதையும் தாண்டி வருகின்ற சகல அனுபவமும் புது சிருஷ்டிகள் நன்மைக்காக என்ற அந்த ஒரு தெய்வீக சிந்தையை ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கும்போது சரஸ்வரிகளே சில பேருடைய வாழ்க்கையில் வியாதிகளையே தேவன் அனுமதிப்பாராமா. அந்த தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய விதம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வியாதிகளையே அனுமதித்து சில பேருக்கு அந்த வியாதி சரி கூட அவரால் பண்ண முடியுமா? சில பேர் லைஃப்பில் தேவன் அப்படியே அனுமதிப்பாராம். அதே இந்த 15வது பாடத்தில் கடைசி பேராகிராஃபில் சொல்கிறாரு, சில பேர் அந்த வியாதியின் அனுபவத்துக்குள்ளவே தேவன் நன்றி சொல்லி இந்த ஓட்டத்தோடு முடிப்பார்கள் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற சகல அனுபவத்துக்குமே அவர்கள் எப்பொழுதுமே நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய தலை, அவருடைய போதகர் அப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்த சகல அனுபவத்திலையும் என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் செய்யக்கூடாதுன்னா ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்கும் போது எத்தனை ஆசீர்வாதத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ வாய்ப்புகள் எழுந்து போகும்போது இந்த வார்த்தை வருதா? கடினமான அனுபவத்துக்குள்ளே போகும்போது என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் இது இருக்குது, நான் கண்டிப்பாக அதை பானம் செய்தே ஆகணும்னு சொல்லும் போது எல்லாமே அவருடைய அனுமதியின் பேரில் தான் வருதுன்னு நினைக்கும் போது இங்கே யாருமே நம்ம காரணம். அப்போ இவ்வளோ பெரிய ஆழமான விஷயமா சொல்கிறாரு சீமன் பேதுரு. சொல்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து நிற்கும் போது சொல்கிறாரு, வேண்டாம் சீமோன், பட்டயத்தை நீ அரலை போட்டுடு சொல்லும்போது இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் தேவனை அறிந்தவராக ஓரளவுக்கு இருந்தார். சிமை தாவீதை சபிச்சிருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் அபிஷேக் ஒரே அடியில் என்ன பண்ணுறேன், இந்த மனுஷனை கொண்டு போட்டுறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டைம் வரும்போது ஒரு சற்று விஷயத்தில் தாவீது தேவனை புரிஞ்சவராக இருந்தார். வேண்டா சிமை, சரி வேண்டா அபிஷேக், நீ பட்டயத்தை அவன் அறையில் போட்டுடு, அவர் எனக்கு விரோதமாய் என்ன அப்படி பேசிட்டோன்னே தேவன் அப்படிருக்காரு, அவரை விட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய புரிந்து கொள்ளுதுங்க இது தேவன் அறிகிற அறிவுன்னு சொல்லும்போது. அப்படின்னா இந்த பாதையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தையில் ஓடும்போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் இந்த அளவுக்கு பலியின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லி தவறாக பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, தீமை பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு, சில பேர் துரோகம் செய்வார்கள். அத்தனை கேரக்டரையும் தாண்டி ஓடக்கூடிய ஓட்டம் தான் இயேசு கிறிஸ்து ஓடினார். 3 வருஷம் அவரை யாருமே புரிஞ்சுங்கல்ல. சிவில் அப்போஸ்தலர்களாக இருந்தால் கூட ஒத்து கூட அவரை புரிஞ்சுக்கல. அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, அவர் ஏன் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கடைசி நேரத்தில் கூட அவருக்கு ஆறுதல் கூட அவங்க சப்போர்ட் பண்ண முடியலன்னா தேவன் அவருக்கு அப்படி தான் அனுமதிச்சார் அந்த பாத்திரத்தை. அதனால தான் அவர் நல்லா புரிஞ்சவராக இந்த ஓட்டத்தை ஓடும்போது எப்பொழுதுமே அவர் வெற்றி சிறந்தவராக அந்த ஓட்டை ஓடுவதற்கான காரணம் பிதா கொடுத்த பாத்திரத்தில் குடிச்சதுனால ஆகிலும் சித்தப்படியே ஆகப்படுவதாக. இந்த தெய்வீக சிந்தை அவர் புரிஞ்சதுனால தான் தனக்கு வந்திருக்கிற எல்லா சூழல்களையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை சூழல்களையும், தேசத்தில் இருக்கிற அத்தனை சூழலும் சரியாக புரிஞ்சதுனால தான் அவர் எல்லாத்தையும் உள்வாங்கினார். பிரியமான சோரஸ்வரிகளே, அப்படின்னா இந்த பாடத்துடைய ஒரு தெய்வீக நோக்கமானது தேவனை அறிந்தவங்க சகலமும் நன்மைக்காகவே பார்ப்பாங்க. தேவனை அறிந்தவங்க தங்களுக்கு வாய்ப்பு வந்தாலும் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவன் எந்த நிலையில் வச்சிருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற ஆழமான சிந்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் வாங்கக்கூடிய எல்லா அனுபவத்துக்கும் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலை கூந்தல் கூட ஒன்று விழாதுன்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயம் கூட அவர் அனுமதியின் பிறகு நடக்கிறது என்று தெரியும் போது அவர்கள் எப்பொழுதுமே நன்றி உள்ள பிள்ளைகளாகவே இருப்பார்கள்னு பார்க்குறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அத்தனை பேருமே இந்த ஓட்டத்துடைய இந்த யுகத்துடைய இறுதிக்கு வந்திருக்கிற நமக்கு ஏன் இந்த உலகத்திலேயே நடக்கிற அனைத்து சம்பவங்களுக்கும் ஒரு பயம் இல்லை என்று சொல்லும்போது, தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். எது நடந்தாலும் இந்த உலகத்தின் மீட்புக்காக தான் நான் செய்துட்ருக்கேன்ற ஆழமான உண்மை புரியும் போது தான், எத்தனை விதமான பூமி எதிர்ச்சி வந்தாலும், சுனாமி வந்தாலும், அல்லது நிலச்சரிவு வந்தால் கூட, இது கூட இந்த மனுக்குலத்துக்கு வருகின்ற அத்தனை கோடி மனிதன் உயிரோடு எழுந்து வரும்போது, அவங்களுக்கு எங்கேயாவது சுனாமி ஆச்சுன்னா, அப்போ அவங்க வாழும்போது பூமி எதிர்ச்சி ஆச்சுன்னா, அப்போ ஏதாவது நிலச்சரிவு ஆச்சுன்னா, மரித்த எழுந்து வந்து அத்தனை பேர் யாரை பார்த்து கேள்வி கேட்பாங்க? தீமை நடந்த உலகத்தில் எங்களுக்கு சுனாமினால் பாதிக்கப்பட்டோம், தீமை நடந்த உலகத்தில் நாங்கள் வந்து இப்படி மலைச்சரிவில் இறந்து போயிட்டோம் சொல்லுமே, இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை எங்களுக்கு கொடுக்குறீங்க தேவனை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ யுகாயுகத்துக்கும் பூமி என்ன பண்ணிருக்காருன்னா, தேவன் வந்து அருமையான விதத்தில் உருவாக்கி வந்துட்டுருக்கிறார். அதாவது இந்த பூமி யுகாயுகத்துக்கும் அப்படி தான் இருக்கும். நல்ல விதமான நிலத்தில், அதை நல்ல விதத்தில் இது பலன் கொடுக்கும். அதற்கான செட்டப் இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது, பூமியில் எத்தனை கோடி ஜனங்கள் இயற்கை சேதத்தில் மறிச்சா கூட இவங்களுக்கு என்னென்னா, இது கூட தேவன் அவங்களுக்காக நன்மை பண்ணிருக்கான்ற அந்த பார்வையில் இவங்க பார்ப்பாங்க. அதற்காக கூட தேவன் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் இப்படி நன்றி சொல்லுவாங்க? இப்போ எரிங்க போய் இந்த பாடத்தை கேட்டு யாராவது புதுவாள்கிட்ட போயிட்டு பூமி அதிர்ச்சி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நன்றி சொல்லணும். போய் யாருக்குன்னா சொன்னீங்க நாங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி அது உண்மை என்னென்னா, அவங்களுக்கு யுகாயுகத்துக்காக இந்த பூமி என்ன பண்ணுறார்? தேவன் ஆயத்தம் செய்துட்ருக்கார் சகோதரர்களே. அதனால் இயற்கையில் மாற்றங்கள் வந்தாலும், அரசியல்களில் மிகப்பெரிய மாற்றம் வந்தாலும், அல்லது மிகப்பெரிய தேசங்களில் மிகப்பெரிய அதிகாரிகள் மாற்றப்பட்டாலும் நமக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. ஏன்னா எங்கேயுமே எல்லா இடத்துலையும் தேவன் சித்த மாற்றமே போய் கொண்டிருக்குதுன்றது புரியும் போது, நாம் கொடுக்கப்பட்ட இந்த காலப்பகுதியில் எப்படி வாழ்ந்து முடிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு நாட்கள் அதிகமாக கிடையாது. இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமானது என்று நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தலையை நீங்கள் நிமிர்த்து பாருங்கள் சொல்லும்போது, எந்த சிந்தையில் வாழ வேண்டியதாக இருக்குது இந்த நாட்களில் அப்படிங்கப்பட்ட பாதையில் சொல்லும்போது, மோசே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை படித்து நான் பாட முடியலாம். எங்கள் நாட்கள் எண்ணுவதற்கு எங்களை என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அறிவை போடுங்க. சங்கீதம் 90 வசனம் 12 வசனம். சங்கீதம் 90 வசனம் 12 வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சோரஸ்வரிகளே. 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஜெபமாக இது இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாள் நம்ம காலையில் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் எப்படி சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமைப்பொழுதிலே மறுரூபாகக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த எத்தனை விதமான கோதுமை மணிகள் பரிசுத்தவான்கள் அந்த 1,44,000 பேருக்குள்ளே சேரக்கூடிய எத்தனை சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. அந்த பரிசுத்தவான்கள் மதத்தில் வாழும்போது நாட்கள் எண்ணக்கூடிய அறிவுன்னு சொல்லும் போது எவ்வளோ ஆழமாக மோசே பேசியிருக்காருன்னா, அன்னைக்கு அந்த காலத்தில் அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லும்போது, இந்த நாட்களை எண்ணக்கூடிய அறிவை பற்றி தாவீது பேசும்போது சொல்கிறாரு, இவ்வளோ தான் நாளுன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி சங்கீதம் 39:4 அவர் பேசியிருக்காரு. அதனால் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, யோம். அந்த நாள் என்ற வார்த்தைக்கு அங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தை யோம் என்ற வார்த்தை. அந்த யோம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கும்போது சரி டே அல்லது இயர் அல்லது பார்த்திங்கன்னா 24 hours அப்படி தான் கொடுக்கப்படுது. அந்த வார்த்தையுடைய ஆழத்தை போய் நீங்கள் பார்க்கும்போது சன்ரைஸ் டு சன்செட், அந்த ஒரு நாளை எண்ணக்கூடிய அறிவு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஆழமான வார்த்தைன்னு பார்க்கும்போது, ஒரு டே என்ற வார்த்தைக்கான அர்த்தம் சன்ரைஸ் டு சன்செட்னு சொன்னால் சூரியன் உதைத்த முதல் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் அந்த நாள்னு சொல்லப்படுது. அப்படின்னா இந்த நாட்களுக்கான விசேஷ சத்திய வெளிச்சங்களை கற்றுக்கொண்ட நம்ம எல்லா திருவசனங்களும் கரெக்டாக அதன் திசையில் நிறைவேற தான் போகுது. ஆனால் நான் என்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் மனத்தாழ்மையாகவும் உண்மையாகவும் கீழ்ப்படிதலாகவும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு எப்படி சிந்தையில் வாழ வேண்டியதுன்னு பார்க்கும்போது, நான் தூங்கி எழுந்துட்டேன்னா நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் எனக்கு அது புதிதாக இருக்குது என்ற சிந்தையில் வரும்போது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, உம்முடைய பரிசுத்தவான் முன்பாக செய்து கொண்ட அந்த அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், நான் என் ரட்சிப்பை என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்ற போகிறேன்ற அந்த வாக்கிங் தாட்ஸ். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, இதை நிறைவேற்றுறதுக்கான மறுபடியும் ஒரு புதிய ஸ்லாகியத்தை கொடுத்துருக்குன்னு வரக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு நான் எந்தெந்த விதத்தில் பரிசுத்தவான்களுக்கான வளர்ச்சிக்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது என்ற ஒரு சிந்தையோடு யார் வாழ்கிறார்களோ அவங்களுடைய சிந்தையில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா,
இதுதான் என்னுடைய கடைசி நாள். அந்த சிந்தை யாருக்கு இருக்குதோ அவங்க சிந்தை எப்படிப்பட்ட ஒரு சிந்தையாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட கடைசி நாள். எப்படி சிந்திக்க முடியும்? எப்படி நம்ம இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock. இப்போது ஒரு 10 மணிக்கு நம்ம தூங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். டைம் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஹவர் இருக்கு நமக்கு இருக்கணும்? 11 மணி நேரம் இருக்குங்களா? 11 hours இருக்கா? இப்போ இன்றைக்கி 10 மணிக்கு தூங்க போகிறோன்னா இன்னும் 11 hours இருக்கா? இந்த 11 hours மட்டும் தான் கவுண்டிங் ஸ்டார்ட். இப்படி சிந்திச்சுக்கலாம். என்னுடைய கடைசி நாள் இன்றைக்கி தான். நான் என்னெல்லாம் இப்போ செய்ய முடியும்? இப்போ அப்படி, அதாவது ஒரு நாள் தான் எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் சொல்லும்போது நம்ம எல்லாரும் தூங்க போய்ட்றோம். சொல்கிறீங்களே, தூக்கத்தில் நம்மளோட டைம் முடியுது. மறுபடியும் இன்னொரு நாள் எழுப்புறாருன்னா அவருடைய சுத்த கிருபையாக இருக்கும்போது இந்த நாள் தான் என்னுடைய கடைசி நாள்னு சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அன்றைக்கி எவ்வளோ சத்தியத்துக்காக, எவ்வளோ தேவனுடைய சித்தத்துக்காக, எவ்வளோ அர்ப்பணிப்புகளை உண்மையாக இருக்கணும், அந்த விஷயத்தை குடும்பத்திலையும் சௌரமதியத்திலையும் உலகத்திலையும் வேலையிலும் எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவர்களாக செயல்படுவதற்கான எல்லா முயற்சியும் ஒரு நாள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது, ஒருவேளை இந்த நாள் முடிய அந்த கடைசி டைமில் தேவன்கிட்ட ஜபத்தில் போகும்போது, அப்பா கர்த்தர் ஜபத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த நாள், அதாவது இந்த பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க, உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இது ஈச் அண்ட் ஒவ்வொரு டே நம்ம ஓட்ட ஓடி முடியக்கூடிய நாளும் சும்மா இந்த நாள் இறுதியில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது அப்போ நம்முடைய இருதயத்தில் அந்த புதிய சிருஷ்டியின் சிந்தை, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிந்தை, அதாவது அந்த நியூ மைண்டு எவ்வளோ அளவுக்கு தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீக சமாதானத்தில் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாதையில் நான் உண்மையாக இருந்திருக்கேன். உங்களை அறிகிற அந்த அறிவுக்குள்ளே நான் மனத்தாழ்மையாக இருந்திருக்கேன், கீழ்ப்பணிஞ்சிருக்கேன், நான் நேர்மையாக இருந்திருக்கேன்னு சொல்லும்போது இது எல்லாமே உங்களை சுத்த கிருபையில் தான் பண்ண முடிஞ்சுது. அப்போ நான் அக்கௌண்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வார்த்தையிலும் செயலிலும் உங்களை கனப்படுத்தியிருக்கேன். தூக்க அறைக்கு போகிறோம், உரலை தூங்கிட்டுனா நம்மளோட உரலை என்ன கூட ஆகலாம். சில பேரோட லைஃப்பில் எங்கள் கூட ஓட்ட முடிக்கலாம். தேவன் தூக்கத்திலே சில பேர் ஓட்ட முடியலாம். ஒருத்தர் பாடம் பேசிட்டு கொண்டிருக்கும் போதே ஓட்ட முடியலாம். சில பேருக்கு வியாதியில் ஓட்ட முடியலாம். சில பேர் ரத்த சாட்சியாக மறிக்கலாம். எல்லாருக்கும் எல்லா அனுபவம் கொடுத்து முடிக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தால் கூட, எந்த நிலையில் நம்ம ஓட்ட முடிச்சா கூட, ஒரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் டைம் கொடுத்துருக்கான்னு சொல்லி வாழ்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். யாரை பற்றி தீமை பேசுகிறதுக்கு நம்ம டைம் கிடையாது. நேரம் வீண் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு நான் இன்றைக்கி எவ்வளோ உண்மையாக இருக்குன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுவோம். அப்படி முயற்சி பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்தவான்கள் சோரசோரிகளே, இவள் தன் கையில் ஏந்ததை செய்தாள். ஸோ தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே அந்த வேலைக்காரரான சிந்தை தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க எப்பவுமே பணிவிடைக்காரராக தான் வாழ்வார்கள். அதுதான் கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தைக்குள்ளே இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதனால் சோரசோரிகளே, நம்ம தேவன் அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து போகும்போதோ இல்லை இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து போகும்போது இன்னைக்கு வரைக்குமே முழுமையாக நம்ம தேவனை பற்றியும் கர்த்தரை பற்றி நம்ம முழுமையாக அறிஞ்சிக்கொள்ள வாய்ப்பு நமக்கு கிடைச்சிதான் இருக்குது. ஆனால் முழுமையாக நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு தான் தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு தெய்வீக சுபாவம். ஒரு டிவைன் நேச்சரில் இருக்கக்கூடியவரை மாம்ச சரீரத்தில் இருந்து முழுமையாக புரிஞ்சிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு டிவைன் நேச்சருக்குள்ளே போனால் தான் அவரை புரிந்து கொள்ள முடியும்னா, அப்போ இப்போ புரிஞ்சு கொள்ளலைன்னா அப்படி இல்லை. அந்த புரிஞ்சு கொள்றதுக்கான இடம் தான் ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட் எக்லிஷாவுடைய எல்லா வாய்ப்பும். டிவைன் நேச்சரில் போனதுக்கப்புறம் கூட ஒருத்தர் அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு 1000 வருடத்துக்கு அப்புறம் அவரை புரிஞ்சிட்டோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 10,000 வருஷாவது டிவைன் நேச்சரில் அவர் புரிஞ்சிட்டோமா பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா, டிவைன் நேச்சர்லேயே யுகம் வாழ்ந்தால் கூட அவரை புரிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட தேவன் தான் அந்த அளவுக்கு அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஏன் இவ்வளோ ட்ரைனிங் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் கடைசியாக ஓட்ட ஓடி முடியும்போது அந்த புரிந்தவராகி அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கிட்ட சமூகத்தில் வச்சுட்டு அவரும் கீழ்பட்டிருக்காருன்னு சொல்லும்போது இதோடைய என்ன கேரக்டர்னா, தெய்வீக சபாவத்தில் இருந்தால் கூட அந்த மனத்தாழ்மை, அந்த ஒபிடியன்ஸ், எப்பேற்பட்ட ரோல் மாடல் கர்த்தர் இயேசு. அப்படின்னா இந்த 1,44,000 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக சுபாவத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் அடிமைகள். அவ்வளோதான். தங்களாகவே தாங்கள் எத்தனை கோடி பணப்பான படைப்பில் உருவாக்குறதுக்கு வல்லமை கொடுத்துருந்தாலும், அவங்க தெய்வீக சுபாவத்தில் இருந்தால் கூட அந்த தேவனை அந்த அளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்க. இவர்கள் உண்மையாகவே தேவனை அறிந்தவர்கள். தெய்வீக சுபாவத்தில் இருந்தால் கூட அப்படிப்பட்ட மனத்தாழ்மையாக தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றம் தான் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரியே வாழக்கூடியவங்க தான் தேவன் செலக்ட் பண்ணிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தமான தெய்வீக குடும்பத்தில் ஒத்துராகிறதுக்காக தான் இந்த அழைப்பு. அதனால தான் சரஸ்வரிகளை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல அனுபவமும் அந்த டிவைன் நேச்சருக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இத்தனை முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, நாம் எப்படி அவரை அறிந்தோம்னு சொல்லலாம். வருகின்ற சகல அனுபவத்துக்குமே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு ஏறெடுப்பதன் மூலமாக வருகின்ற எல்லா வாய்ப்புக்கும் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக
உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக, கீழ்ப்படிவதன் மூலமாக, நேர்மையாக இருப்பதன் மூலமாக, மனத்தாழ்மை இருப்பதன் மூலமாக, எங்களை காட்டிலும் மற்றவங்க உயர்ந்தங்க என்ற சிந்தையோடு வாழ்வதாக இருக்கக்கூடியவங்க மாற்றமே கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்டவங்களாக நாம் இருக்க முடியும் என்பதை இந்த பாடத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆகையால் சகோதர சகோதரிகளை பெறப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிதாவுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி, வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கும் மற்ற மூப்பர்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ.